ஓகே. அப்ப ரீசென்ட் டைம்ஸா ஃபார்மகாலஜிய பார்த்துட்டு இருந்தீங்க. எப்படி ஃபார்மகாலஜி ஓகேயா? இல்லாட்டி தொடர்ந்து ஃபார்மகாலஜி போறது ஓகேயா? இல்லாட்டி ஒரு ரீஃப்ரெஷ்காக இன்னொரு ஹெடிங்க பார்த்துட்டு திரும்ப ஃபார்மகாலஜிக்கு போறது நல்ல மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னது? இன்னொரு ஹெட்டிங்கை பார்த்துட்டு போறேன் நான். அப்படி நல்ல இல்லையா? தொடர்ந்து டிசீஸ், அதுக்குரிய மெடிசின், சைடு எஃபெக்ட்ஸ் அப்படியே போறதுக்கு பதிலா இடைக்கிட சில ஹெடிங்ஸையும் நாங்க கொண்டு வந்து அதையும் கவர் பண்ணி கொண்டு ஃபார்மகாலஜியை கொண்டு போறது நல்ல மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்ன? என்னையோட எக்ரி ஆகுறீங்களா? ஆம் ஓ சார். ஓகே, சரிதான். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஹெடிங் வந்துட்டு பார்மசியூட்டிக்ஸுக்கு கீழேயும் வார, அதே நேரம் பார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் கீழேயும் வார ஒரு ஹெடிங்கை தான் நாங்க இன்னைக்கு கதைக்க போறோம். சரிதானே? அப்ப திரும்ப திரும்ப ரெண்டு இடத்துல இதை பார்க்க தேவையில்லை. ரெண்டுலையும் வார நோட்ஸை நாங்க எடுத்து தனி ஒரு ஹெடிங்கா பார்ப்போம். விளங்குதா? அப்ப இது தனியா பார்மசியூட்டிக்ஸ்க்கு கீழே தான் வரும், இல்லாட்டி பார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி கீழே தான் வரும் இல்ல. ரெண்டுலையும் வாரது கொமனான விஷயங்களை நாங்க எடுத்து ஒன்றா படிக்க போறோம். சரிதானே? ஓகேயா? ஓகே சார். ஓகே. அப்ப கொஞ்ச காலம் கிளாஸஸே செய்யல, என்ன ஞாபகம் இருக்குதா? ஓ சார். ஓகே, கிட்டத்தட்ட 1 month மாதிரி இருக்குமா உங்களுக்கு கிளாஸஸ் செஞ்சு? இல்லைன்னா அவ்வளவு டைம் எடுக்கலையா? கதைங்கோ. ஓகேங்க சார். அப்ப திரும்ப நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்றேன். என்ன பேர் தானே? என்ன ரீட் பண்ணவா உங்களுக்கு ஒரு ஆள்? எம்எஸ்எம் அக்ரம். சரி, அப்ப அவ்வளவு போதுமே நினைக்கிறேன் இன்ட்ரடியூஸ். சரி, ஓகே. கொஞ்சம் ஞாபகப்படுத்தியோங்க. சம்டைம் உனக்கு படிச்சதும் மறந்துருப்பீங்க, படிச்சது அந்த ஆரையும் மறந்துருப்பீங்களே. அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் திரும்ப ஒருக்கா ஞாபகம் படுத்திட்டு போறோம். சரி, அப்ப இன்னைக்கு நாங்க என்ன படிக்க போறோம்டா, எங்களோட பார்மசி ஃபீல்டோட சம்பந்தப்பட்ட சில கால்குலேஷன்ஸ். சரிதானே? அப்ப அதைத்தான் பார்க்க போறோம். பார்மசியூட்டிக்ஸ்க்கும் கீழே வரும்னு சொன்னேன், அதே நேரம் பார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் கீழே இந்த ஹெடிங் வாரு. சரிதானே? இப்ப சில ஹெடிங்ஸ் பார்மசியூட்டிக்கல் சயின்ஸ்க்கு கீழே வாரு, சிலது வாரு பார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி கீழே. அப்ப நாங்க ரெண்டையும் தொகுத்து சரியா தனியா நாங்க பார்மசியூட்டிக்கல் கல்குலேஷன் படிக்க போறோம். சரிதானே? ஓகே. அப்ப இந்த இடத்துல கல்குலேஷன் கிட்ட பயப்படக்கூடாது. நாங்க ஏ லெவல்ல படிச்ச அந்த கல்குலேஷன்கள், நியமிப்புகள், அதுகளை தான் திரும்ப இங்க படிக்க போறது உண்டு இல்ல. எனக்கு பார்மசி ஃபீல்டோட சம்பந்தப்பட்ட சில கல்குலேஷன்ஸ் இருக்கு. சரியா? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஒரு டோஸை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், விளங்குதா? இல்லைன்னா ஒரு டோஸை கால்குலேட் பண்ணிக்கிட்டு எத்தனை டெப்லெட்ஸ், இல்லாட்டி எவ்வளோ மில்லி லிட்டர் சிரப், இல்லாட்டி ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் கொடுக்கறதா இருக்கட்டும், அது மாதிரி பேசிக்கான கல்குலேஷன்ஸ். விளங்குதா? கிளியரா? அதை தான் நீங்க பார்க்க போறோம். சரிதானே? இப்ப நீங்க சில பிரெஸ்கிரிப்ஷனை பார்த்திருப்பீங்க, அதுல மில்லி லிட்டர்ன்னு சொல்லி வராது. விளங்குதா? மில்லி லிட்டர் வராது. சில பிரெஸ்கிரிப்ஷன்ல மில்லி லிட்டர்னு வரும், பெரும்பாலும் அப்படிதான் மில்லி லிட்டர் தான் வாரு. என்ன மில்லி லிட்டர் எழுதணும் மட்டும் இல்ல, அந்த இடத்துல டீ ஸ்பூன் சொல்லிருக்கும். விளங்குதா? இல்ல டேபிள் ஸ்பூன் சொல்லிருக்கும். இல்லாட்டி இப்படி சொல்லுமே, சில பிரெஸ்கிரிப்ஷன்ல மில்லி லிட்டர் தான் எழுதிருக்கு. விளங்குதா? ஆனா எல்லாரோட வீட்லயும் லிக்விட்ஸ அளக்குறதுக்கு மெஷரிங் சிலிண்டர் அது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும் இல்லையே. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல நாங்க 5 மில்லி லிட்டர்னா வீட்டுல உள்ள எதை வச்சு மெஷர் பண்ற, அது மாதிரி சில சில விஷயங்களை தான் இந்த ஹெடிங் கீழே பார்க்க போறோம். சரி, இந்த டியூட்ல அவ்வளவும் நாங்க பார்மசில பிராக்டிஸ் பண்ணிக்கிட்ட தேவையான விஷயங்களை தான் பார்க்க போறோம். சரிதானே? அதே நேரம் இது ஃபைனல்ல ஒரு தனி எஸ்ஐயா வரும். விளங்குதா? 4 எஸ்சிக்யூ செய்யணும் தானே, அதுல ஒரு தனி எஸ்சிக்யூவா உங்களுக்கு இந்த கால்குலேஷனை மட்டுமே செய்யுது. சரிதானே? இப்போ ஆரம்பத்துல வச்சு சிம்பிளா ஸ்லோவா பார்த்துட்டு போம். எதுவும் டவுட் இருந்தா கட்டாயம் அன்னைக்கு கேளுங்க. அதே நேரம் பாஸ் விவர் செய்யும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே தானே? ஓகே,
குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பாப்போமேங்கடா. ஃபர்ஸ்ட் ஹெடிங் இல்ல, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. The pharmacy practice involves quantitative and qualitative, which requires mathematical calculation. அப்ப பாருங்க, எங்கட பிராக்டிஸ் சரிதானே இன்வால்வ் ஆகுதான் குவான்டிடேட்டிவ், அதே நேரம் குவாலிட்டேட்டிவ். சொல்லுங்க, குவான்டிட்டிவ் என்ன, குவாலிட்டேட்டிவ் என்ன? குவான்டிடேட்டிவ் என்ன, குவாலிட்டேட்டிவ் என்ன? ஏ லெவல் கெமிஸ்ட்ரி படிக்கிட்டேன் இனோர்கானிக்ல 2 விஷயம் வரும். ஒன்று என்ன, அளவரி ரீதியான, அடுத்த பண்பரி ரீதியானன்றது ஞாபகம் இருக்கு. அப்படி 2 சொல் வந்தது. இந்த குவான்டிடேட்டிவ்ன்றது அளவரி, விளங்குதா, அளவோட சம்பந்தப்பட்டது. குவாலிட்டேட்டிவ்னா பண்போட சம்பந்தப்பட்டது. சரிதானே? ரெண்டுலையுமே சில இடங்கள்ல என்ன வார சின்ன சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வார. அதைத்தான் நாங்க இந்த ஹெடிங் கீழே பார்க்க போறோம். சரிதானே? இதெல்லாம் பாடமாக்கணும்னு இல்ல, எங்களுக்கு இதை படிச்சு முடிய கிட்ட ஆகும் சின்ன சின்ன பேசிக்கான கல்குலேஷன்கள் செய்யற மாதிரி இருந்தா சரி. சரிதானே? ஸ்டார்ட்ல தியரி பார்ப்போம், 1-2 பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸ்லயும் சரி, இந்த ஹெடிங் முடிகிறதோடையும் சரி. சரிதானே? ஓகே. இது மாதிரி கெஜெட் எல்லாம் கண்ட்ரியா நீங்க வீட்டுல? ஓ சார். ஓ, இங்கால ஓரத்துல இருக்கிறது எல்லாம் என்ன? Measuring cups. மெஷரிங் கப்ஸ். குட். நடுவுல இருக்கிறது Spoons. ஸ்பூன்ஸ். இந்த 3 கலர்ல பாருங்க, Droppers. Drops. ட்ராப்பர்ஸ். அதுக்கு பின்ன காலம் என்ன இருக்குது இந்த இடத்துல? Syringes. சிரிஞ்ச். சரிதானே? அப்ப மெஷரிங் கப் ஓகே, ஸ்பூன்ஸும் ஓகே, ட்ராப்பர்ஸும் ஓகே. 3 எதோட சம்பந்தப்பட்டது? எதையாவது உண்டுன்றதை விட ஏதாச்சும் ஒரு லிக்விட் உண்டு அளக்கிறதுக்கு இல்லாட்டி ஓரளவுக்கு கொடுக்கறதுக்கு சம்பந்தப்படுறது தானே. அப்படி இருக்கிட்ட இந்த இடத்துல சிரிஞ்ச் தந்து வச்சிருக்கீங்க. பெரண்டல் ரூட்டை நான் கொடுக்க போகல. அப்ப இந்த மீதி எல்லாமே பெரண்டரலோட சம்பந்தப்பட்டதா? இது எல்லாமே பெரண்டரலோட சம்பந்தப்பட்டதா? ஸ்பூன் ஆയിരിக்கட்டும், மெஷரிங் கப் ஆയിരിக்கட்டும், ட்ராப்பர் ஆയിരിக்கட்டும். இப்ப இதெல்லாம் ஒரு கேட்டகரிக்கு வர கிட்ட ஏன் பக்கத்திலேயே சிரிஞ்ச் ஒன்று தந்து வச்சிருக்கீங்க? It's a vial online in medicine எடுக்கிறது சார். ஆஹா, ஓகே. ஒரு வயர்ல இருந்து இன்னொரு சொல்லுமே மெஷரிங் கப்போ இல்லாட்டி ஸ்பூன் ஒன்றுக்கோ இல்லாட்டி இன்னொரு பொட்டில் ஒன்றுக்கோ டிரான்ஸ்போர்ட் பண்றது, அப்படி சொல்றீங்களா? மில்லிமீட்டர்ல வர்றது. இந்த சிரிஞ்ச் எண்டத்துக்கும் இதையும் நாங்க சில டைம்ல விளங்குதா, சில சந்தர்ப்பங்கள்ல லிக்விட மெஷர் பண்ணி கொடுக்கறதுக்கு, விளங்குதா, லிக்விட மெஷர் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றேன். எந்த நேரமே அது ஐவில மெடிசின் கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்றேன்னு இல்ல, விளங்குதா. அதுதான் மெயின் நோக்கம். அதுட என்றாலும் பாருங்க, இந்த இடத்துல நீடில் இல்ல, இந்த இடத்துல நீடில் இருக்காது. சிரிஞ்சஸ்ல பொதுவா நாங்க நியோனேட் அது மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கேன்டா, அவங்களுக்கு பாருங்க போலியோ அது மாதிரி சில மெடிசின்ஸ் ட்ரோப்பரை விட, சரியா, ட்ரோப்பரை விட சிரிஞ்சஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க, விளங்குதா. சின்ன சின்ன குழந்தைண்டா இந்த மெஷரிங் கப்போ ஸ்பூனோ சரி வராது, பொருத்தம் இல்லை. சரிதானே? அந்த நேரத்துல பாருங்க, சிரிஞ்சல்ல நீட்ல ரிமூவ் பண்ணி, விளங்குதா, அவ சிரிஞ்ச என்ன செய்யணும், அவங்களோட வாயுள்ளுக்கே என்ன செய்யணும், மெடிசினை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிடும். அப்ப இந்த இடத்துல இதுவும் ஒரு எக்யூப்மெண்டா, எதுக்கு, மெடிசினை கொடுக்கறது ஒரு எக்யூப்மெண்டா தான் யூஸ் பண்றோம். அதே நேரம் அதுல என்ன இருக்கும், கெலிபிரேட்டடா இருக்கும், அதாவது அளவு கோடிடப்பட்டிருக்குமே. அப்ப எங்களுக்கு சரியான அமௌண்ட்டையும் கொடுக்கறது ஈஸியா இருக்கும். சரிதானே? அப்ப இந்த இடத்துல அதுதான் அந்த பிக்சரையும் சேர்த்து உங்களுக்கு தந்திருக்கு.
ஓகே, எல்லாத்துலயும் பர்பஸ் வந்துட்டு மெடிசினை கொடுக்கறதுக்கு, அது நேரம் சும்மா கொடுக்கறதுக்கு இல்ல, அளந்து கொடுக்கறதுக்கு. விளங்குதா? ஓகே, அப்ப இதோட ரீட் பண்ண பார்ப்போம். ஹெடிங் என்னது? Conversion tablet table for domestic measures. இன்னொரு லவுடா. இன்னொரு ஆள் கொஞ்சம் லவுடா ரீட் பண்ணுங்க பார்ப்போம். Conversion tablets of domestic measures. கன்வர்ஷன் டேபிள் ஃபார் டொமெஸ்டிக் மெஷர்ஸ். என்ன சந்தோஷமா இல்லையா? டிவிக்கு வின் பண்ற மாதிரி ஒரு நிலைமை போகுது, வின் பண்ற மாதிரி நிலைமை போகுது, வின் பண்றது தெரியல. சந்தோஷமா தான் இருக்கிறீங்க, அப்படிதானே? ஓவா இல்லையா? சொல்லி வரல, பிள்ளைகளோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும். விளங்குதா? இந்தியால அதை கொண்டாடுறாங்களோ இல்லையோ, ஸ்ரீலங்கால உள்ள எல்லாருமே கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறாங்க. சரி, விளங்குதா? விட்டிருந்தா ஸ்ரீலங்கால உள்ள பாதி பேர் போய் எலெக்ஷனும் போட்டுட்டு ஓட்டும் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சரி, இப்படி பேசுறதால அடுத்த பக்கமோ தெரியாது யோசிக்கல, சும்மா சொன்னது. சரி, அப்ப பரம் கன்வர்ஷன் டேபிள். கன்வர்ஷன் மாற்ற மாதிரி, மாத்திர இல்லாட்டி மாற்றீடு மாதிரி தானே. போகரிங் கன்வர்ஷன் மாற்றீடு தானே. சரி, அப்ப மாற்றீடு டேபிள் உண்டு, ஏதோ ஒன்று மாத்திரத்துக்கு பாவிக்கிற டேபிள் உண்டு. பாருங்க, ஃபோ டொமெஸ்டிக் என்று சொல்ற. டொமெஸ்டிக்னா என்ன சொல்லுங்க? டொமெஸ்டிக் தான் என்ன? எனிமல்ஸ நீங்க படிக்க கிட்ட சும்மா சொல்லுங்க, சின்ன கிளாஸஸ் எல்லாம் படிக்க கிட்ட எனிமல்ஸ ரெண்டுகா பிரிக்கிற. ஒன்று என்ன? வைல்ட் எனிமல்ஸ். அடுத்தது என்ன பிரிக்கிற? டொமெஸ்டிக் எனிமல்ஸ். கேள்விப்பட்டிருந்தியா? உள்நாட்டு. வைல்ட் அனிமல்ஸ் தான் வெளிநாட்டு, டொமெஸ்டிக் அனிமல்ஸ் தான் உள்நாட்டு. அப்படியா? சொல்லுங்க பாப்போம். வைல்ட் அனிமல்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள், டொமெஸ்டிக் அனிமல்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள். வைல்ட் அனிமல்ஸ் என்றது மேலே வெளிநாட்டில் என்ன அர்த்தம்? காட்டுல வாழ்ற அனிமல்ஸ் வைல்ட். சரி, டொமெஸ்டிக்டா அதுக்கு எதிர்கருத்து என்ன? காடு. எதிர்கருத்து வீடு. வீட்டுல வாழ்ற அனிமல்ஸ். பொதுவா நாங்க சொல்றோம் வீட்டோட சம்பந்தப்பட்ட அனிமல்ஸ் கொஞ்சம் இருக்குது. சொல்லுங்க எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? Dog, cat. டாக், கேட், அது மாதிரியா? அதே மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் என்ன கிட்ட? Tiger, lion. லயன், டைகர்ஸ், அது மாதிரி சொல்லிருமே. அப்ப இந்த இடத்துல சொல்ற என்னது? கன்வர்ஷன் டேபிள் ஃபார் டொமெஸ்டிக். அப்ப வீட்டு பாவனைக்கு உரியது. விளங்குதா? அப்ப எங்கட வீட்டுல பாவிக்கிற விஷயங்களை வச்சு, இல்லாட்டி எங்கட வீட்டுல உள்ள விஷயங்களை வச்சு எப்படி அந்த மெட்ரிக் சிஸ்டத்தை நாங்க மாத்தி கொள்றன்ற மாதிரி. விளங்குதா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, உங்களுக்கு பிரெஸ்கிரிப்ஷன்ல வருது பெரசிட்டமால் சிரப் 5 ml 3 நேரம் கொடுக்கணும். விளங்குதா? 5 ml பெரசிட்டமால் சிரப் 3 நேரமும் சரியா TDS கொடுக்கணும்னு சொல்றேன். இப்ப அத நீங்க பேஷண்ட்ஸ்க்கு சொல்ல கிட்ட 5 ml என்றது சொல்றத விட அவங்களுக்கு எது சொன்னா விளங்கும்? அந்த 5 ml அளக்கிறதுக்கு வீட்டுல எது இருக்கி? எதுல அளந்தா கணக்கா 5 ml வருமா? டேபிள் ஸ்பூன். ஒரு டீஸ்பூன்ல. அது டீஸ்பூன் ஃபுல். விளங்குதா? அதுகளை தான் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். சரியா? ஏண்டா நாங்க 5 ml 10 ml விளங்குதா 15 ml சொல்றதை விட நாங்க வீட்டுல பாவிக்கிற ஏதாவது ஒன்று சொல்லி சொல்றது பேஷண்ட்ஸ்க்கு லேசி. விளங்குதா? நீங்க யோசிப்பீங்க 5 ml சொல்றது லேசி என்று. ஆனா எல்லா வீட்லயும் அந்த மெஷர் பண்றதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது. அதால வீட்டுல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு என்ன செய்யணும்டா அவங்களோட டோஸ அளக்க இயலுமா. சரி,
அப்ப அதுக்கு நீங்க ஒன்னாவது தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு டீஸ்பூன் ஃபுல்டா எத்தனை மில்லி லிட்டர். சரியா? அடுத்து ஒரு டெசர்ட் ஸ்பூன் ஃபுல்டா எத்தனை மில்லி லிட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்டா எத்தனை மில்லி லிட்டர். சரி, அப்ப அதுல முதலாவது ஒரு ட்ராப் கிட்டத்தட்ட எத்தனை மில்லி லிட்டராம் 0. 0.06. 0.06 மில்லி லிட்டர். அப்ப சொல்லுவோம், உங்களுக்கு ஏதோ ஒரு ஐ ட்ராப்போ இல்லாட்டி நேசல் ட்ராப்போ உண்டு பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்திருக்குது. விளங்குதா? பிரிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ட்ராப் ஒன்று வந்திருக்கு. அது ஐ ட்ராப்போ நேசல் ட்ராப்போ இயர் ட்ராப்போ பிரச்சனை இல்லை. அதுல எவ்வளவு தந்திருக்கேன்டா 0.12 மில்லி லிட்டர் 0.12 மில்லி லிட்டர் ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு சொல்லிருக்கு. விளங்குதா? சொல்லுமே, சிப்ரோ ஐ ட்ராப் 0.12 மில்லி லிட்டர் பீரியன்னு வந்துருச்சு. அப்ப பீரின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? 2 நேரத்துக்கு, ஒரு 2 நாள்ல 2 times. நேரத்துக்கு. சரி, 2 டைம்ஸ் ஒரு நாளைக்குன்னு அர்த்தம். சரி, அது பிரச்சனை இல்லை. அது நாங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல படிப்போம். பீரிண்டா என்ன, டிடிஎஸ்டா என்ன, என்னண்டா என்ன, எம்எண்டா என்ன, வி என்றா என்ன, இஓடி என்றா என்ன. சரி, அது நாங்க பிரிஸ்கிரிப்ஷன் ஹெடிங்ல படிப்போம், பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுக்கு தேவை என்னண்டா, இங்க எவ்வளவு சிப்ரோ ஐ ட்ராப் எடுக்கணும்? 2 drops. 2 drops. 0.12 மில்லி லிட்டர். அதை நீங்க அவங்களுக்கு கொடுக்கிட்ட எப்படி சொல்லுவீங்க? 2 drops ஒவ்வொரு only. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 2 தடவை 0.12 மில்லி லிட்டர் கண்ணுக்கு எடுங்க இல்லாட்டி ஊத்துங்கண்டா அவங்களுக்கு விளங்குமா? அதை விட எப்படி சிம்பிளா சொல்லலும்? 2 drops. 2 drop ഉണ്ട്. ஆஹ் 2 நேரத்துக்கு 2 ட்ராப் என்ன செய்யும்? கண்ணுல செலுத்திக்கோங்க இல்லாட்டி காதுல செலுத்திக்கொள்ளுங்கன்னு சொல்லி விளங்குதே. அப்ப இது எக்ஸாம்லயும் வாரன்றதால நாங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். எக்ஸாம் வராட்டியும் கட்டாயம் இது எங்கட பிராக்டிஸ்க்கு தேவை. விளங்குதா? இப்ப சரி, அப்ப 0.06 மில்லி லிட்டர்ன்றது ஒரு ட்ராப். விளங்குதா? இப்ப சொல்லுங்க, கிட்டத்தட்ட 1 மில்லி லிட்டர் எத்தனை ட்ராப்ஸ் ஆയിരിக்கும்? கால்குலேட் பண்ணி 15 சொல்லுங்க. drops. 15 drops. கிட்டத்தட்ட 15 ட்ராப்ஸ் தான் 1 மில்லி லிட்டர். சரியான்னு பாருங்க. 15.06 பெருக்கினா கிட்டத்தட்ட 1 மில்லி லிட்டர் வருதா? இல்லாட்டி கிட்டத்தட்ட 1 வருதா? 15 16 16. குயிக்கா ஒரு ஆள் கால்குலேட்டர் இருந்தா பாருங்க. 16.6 வருது. 16 கிராம். 16. சரி, 16 ட்ராப்ஸ் தான் 1 மில்லி லிட்டர். அப்ப அவ்வளவு ட்ராப்ஸ் நாங்க யூஸ் பண்றோம் இல்ல. அப்ப மில்லி லிட்டர்ல நம்ம வந்தா அவ்வளவு, அது 1 மில்லி லிட்டர் இல்லாட்டி அதுக்கு மேல மில்லி லிட்டர்ஸ் வந்தா நாங்க ட்ராப்ஸ் என்ன சொல்றோம் இல்ல. அதுக்கு நாங்க அங்கெல்லாம் டீஸ்பூன் இல்ல டெசர்ட் ஸ்பூன் ஃபுல், டேபிள் ஸ்பூன் ஃபுல்ல தான் சொல்றோம். சரிதானே? இதே இன்னொரு விஷயம் நல்லா நினைச்சுக்கோங்க. பிரிஸ்கிரிப்ஷன்ல பாக்க கிட்ட சில நேரத்துக்கு மில்லி லிட்டர்னு போடாது, அதுக்கு பதிலா என்ன போட்டது நீங்க கண்டுறீங்க? சொல்லுமே, 0.06 மில்லி லிட்டருக்கு பதிலா, இந்த மில்லி லிட்டருக்கு பதிலா இன்னும் 2 எழுத்தையும் சில நேரம் டாக்டர் ஸ்மார் எழுதுது. என்ன எழுத்து? 0.066 சிசி என்று எழுதுவாங்க. அப்படி சொன்னாலும் என்ன அர்த்தம்? மில்லி லிட்டர் தான் அர்த்தம். ஓகேயா? அப்ப எக்ஸாம்ல தப்பி தவறியாவது சிசின்னு தந்தா நீங்க மில்லி லிட்டர்னு எடுத்தீங்கன்னா சரியா. ஓகே தானே? Okay. ஓகே. இதே 5 மில்லி லிட்டர்னா நீங்க பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளவுன்னு சொன்னா சரி? ஒரு teaspoon. டீஸ்பூன் ஃபுல் சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? டீஸ்பூன் ஃபுல்லா எடுக்கணும். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, உங்களோட வீட்டுல என்னென்ன டைப் ஸ்பூன்ஸ் இருக்குது? Teaspoon, tablespoon, ஓ
அது ரெண்டு மட்டுமா? மொத்தத்தோட விட பெரிய ஸ்பூன். அதுக்கு என்ன பேர்? டெசர்ட் ஸ்பூனா? டெசர்ட் ஸ்பூன்னா பெருசி, டேபிள் ஸ்பூன்னா டேபிள் டேபிள் ஸ்பூன். டேபிள் ஸ்பூன் தான் பெருசி. விளங்குதா? இப்போ இந்த இடத்துல இருக்குதா ஏதாச்சும் கொண்டு மேல பார்த்து சொல்லுங்க. ரெண்டு மீகிடு. எதுவும் எதுவும் இருக்குது. Dessert spoon is it? எது டெசர்ட்? இதா டெசர்ட். Oh, அப்ப இது அப்ப எது நீங்க சொல்ற டீஸ்பூன் ஃபுல்? dessert. ஃபர்ஸ்ட் இருக்கிறது டேபிள் ஸ்பூன், தேர்ட் ஒன் இருக்கிறது டீஸ்பூன். இது டேபிள், இது டீஸ்பூன், அப்படியா? ஓ சரி, இப்படிதான். உங்களுக்கு பிக்சரை பார்த்து சொல்ல கஷ்டம். ஏண்டா மூணையும் கிட்ட கிட்ட இருந்தா தானே எது டேபிள், எது டீ, எது டெசர்ட் ஸ்பூன் சொல்லலும் சொல்ற. விளங்குதா? பிக்சரை பார்த்து எப்படி சொல்றது? பிக்சர்ல சிலது பெருசா சின்னதாக்கியும் காட்டிலும் சின்னது பெருப்பிச்சும் காட்டிலுமே. அப்ப எது டீஸ்பூன்டா நீங்க டீ பவுடரை எடுக்கிறதுக்கு, விளங்குதா? வளமையா வீட்டுல டீ பவுடரை எடுக்கிறதுக்கு பாவிக்கிற ஸ்பூனுக்கு தான் என்ன சொல்ற பேர்? டீஸ்பூன். டீஸ்பூன். அதே பொதுவா வீட்டுக்கு யாராவது வந்தா வீட்டுல சொல்லுவோமே ஐஸ்கிரீம் இருக்குதுண்டா, அத கொடுக்கறதுக்கு, சரி, ஐஸ்கிரீமோட சேர்த்து நீங்க அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கொடுப்பீங்க தானே, அந்த ஸ்பூனுக்கு என்ன பேர் சொல்ற? டெசர்ட் ஸ்பூன். அதுதான் டெசர்ட் ஸ்பூன். அடுத்தது டேபிள் ஸ்பூன்டா. எதுக்கு யூஸ் பண்றது? விலையில வீட்டுல கறி எடுக்கிறதுக்கு. curry எடுக்கிறேன். பொதுவா எது சார்? விலையில என்ன கொஸ்டின் கேட்டுன்னு விளங்கல. வீட்டுல எதுக்கு டேபிள் ஸ்பூனை யூஸ் பண்ற? மில்க் பவுடர் எடுக்கிறதுக்கு. ஓகே, சரிதானே. அடுத்தது அதை விட கொஞ்சம் பெருசுதான் என்ன இருக்கு வீட்டுல உள்ள வைன் கிளாஸ். விளங்குதா? அப்ப ஒரு வைன் கிளாஸ் ஃபுல்லா நீங்க தண்ணிய நிரப்பினா எத்தனை மில்லி லிட்டர் வருமா? 60 சொல்லுங்க. 60 60 மில்லி லிட்டர். அதே மாதிரி வீட்டுல இன்னொரு கிளாஸ் இருக்குது, சரியா? சில்வர்ல இருக்கு. நாங்க அதுக்கு என்ன பேர் சொல்றது? டம்ளர். டம்ளர். பொதுவா கல்யாண வீட்டுகள்ல கோஃபி எல்லாம் கொடுப்பாங்க கடைசியில. பொதுவாவா எல்லா இடத்துல அப்படியோ தெரியுதா? பொதுவா காஃபி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது தானே டம்ளர், இல்லையா? ஓவா. அது ஃபுல்லா நீங்க தண்ணிய நிரப்பினா எத்தனை மில்லி லிட்டர் வருமா? 240 மில்லி லிட்டர், சரியா? அதை விட கூட பாருங்க 568 மில்லி லிட்டர். எப்படி சொல்றீங்க? ஒரு பிண்ட். இது மட்டும்தான் நான் ஒரு புதிய வேடா. ஒரு பிண்ட்ன்றது 568 மில்லி லிட்டர், சரியா? பிரிட்டிஷ் பார்மகோபியா படி. விளங்குதா? அதே மாதிரி ஒரு ட்ராப்புக்கு இன்னொரு வேர்டுன்னு சொல்ற என்னதான் இம்பெரிக்கல் சிஸ்டத்துல ஒரு என்னது மினி. அதே மாதிரி 5 மில்லி லிட்டருக்கு 1 ஃப்ளூயிட். இதை எப்படி ரீட் பண்ற? 1 ஃப்ளூயிட். ரீட் பண்ணுங்க ஒரு ஆள். யாரும் இல்லையா மீட்டிங்ல? திராட்சம். திராட்சம் என்று சொல்லலும் திராட்சம் என்றும் சொல்லலும் அது நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி பிரச்சனை இல்லை.
அப்ப 5 மில்லிலிட்டர்னா 1 fluid dredgem. 10 மில்லிலிட்டர்னா 2 fluid dredgem. 2 fluid சிம்பிள் தானே. dredgem. 1 fluid dredgem தான் 5 மில்லிலிட்டர்னா 10 மில்லிலிட்டர்னா 2 தான். 15 இன்டா 3. 3 தானே. சரிதானே. அடுத்தது பாருங்க, இங்க மட்டும் டிரெக்டா அது நேரா வந்து இல்ல, ounce இன்னொன்று இருக்குது விலங்குதா. ounce பாருங்க, 1 fluid ounceன்றது கிட்டத்தட்ட எத்தனை மில்லிலிட்டர் ஆம்? கிட்டத்தட்ட 29. 29.57. கிட்டத்தட்ட 30 மில்லிலிட்டர்னு சொல்லிடு. அக்யூரேட்டா சொல்றேன்னா 29.57 57. மில்லிலிட்டர். அப்ப 2 fluid ounce கிட்டத்தட்ட எத்தனை மில்லிலிட்டர்ஸ்? 60. 60. மில்லிலிட்டர். இது 8 240 மில்லிலிட்டர்ஸ். சரி, இது இங்க உள்ளது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு கட்டாயம் இல்ல. அதுல அவுன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோனீங்கன்னா ஓகே. ஆனா இங்க உள்ளது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். கஷ்டமா ஞாபகம் வச்சுக்கோல. சம்டைம் நீங்க கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான டிகிரி எதுவும் செய்றீங்கன்னா கட்டாயம் ட்ராப் எத்தனை மில்லிலிட்டர்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டே இருக்கும். ஓவா இல்லையா? யாராவது பயோ சயின்ஸ் இல்லாட்டி கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான டிகிரி செய்யறாக்கள் நிக்கிறீங்களா? அப்படி இருந்தா கட்டாயம் நீங்க ட்ராப் எத்தனை மில்லிலிட்டர் என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். அதே நேரம் 1 மில்லிலிட்டர்ல எத்தனை ட்ராப் இருக்கின்றது ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். ஏண்டா டைட்ரேஷன்ல சம்பந்தப்பட்டு. ஓகே தானே. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க. இது கால்குலேஷன் செய்கிட்ட ஞாபகம் வரும். சரிதானே. மற்றது எல்லாம் பாருங்க, 5, 10, 15 தானே. 5, 10, 15 தானே. அப்ப டி டெசர்ட் டேபிள் விளங்குதா. டி விட டெசர்ட் பெருசி, டெசர்ட்டை விட டேபிள் பெருசி. சரிதானே. அடுத்தது பாருங்க, weighing and measuring. இப்ப இதுவும் நீங்க ஏ லெவல்ல பிசிக்ஸ்ல படிச்ச விஷயங்கள் தான். சின்ன சின்ன விஷயங்கள் குயிக்கா பார்த்துட்டு போகணும். முதலாவது என்ன சொல்ற சொல்லுங்க. டெஸ்ட் ஒன் என்ன சொல்ற? யூனிட்ஸ் ஆஃப் Weighing and measuring units of mass. அப்ப மாஸ்க்குரிய மேஸ்க்குரிய யூனிட்ஸ். மேஸ் என்ன? நிறை. நிறை. நிறை இல்லாட்டி திணிவு. பாரு, அப்ப பாரத்தை இல்லாட்டி திணிவு நாங்க என்னென்ன யூனிட்ஸ்ல அளக்கிறது? கிலோகிராம், கிராம், மில்லிகிராம், இது மைக்ரோகிராம், கிலோகிராம், நானோகிராம், கிராம், மைக்ரோகிராம், சாரி மில்லிகிராம், மைக்ரோகிராம், நேனோகிராம், அடுத்து பிகோகிராம். இது பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்திருக்கு. இது சில இடத்துல கிலோகிராம் தந்து உங்களுக்கு கிராமுக்கு மாத்த சொல்லி விளங்குதா. அதே நேரம் கிராம் தந்து மில்லிகிராமுக்கு மாத்த சொல்லி, இல்லடா மில்லிகிராம் தந்து மைக்ரோகிராம், இல்லாட்டி மில்லிகிராம் தந்து நெனோகிராம் விளங்குதா. அப்படி எல்லாம் மாத்த சொல்லி கொஸ்டின்ஸ் வந்திருக்குது பாஸ் பேப்பர்ல. ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா கண்டுகொள்ள இல்லை. அப்ப அதை கொஞ்சம் மீன பார்த்துட்டே போம். ஓகேயா? அது கொஞ்சம் பக்கத்திலே பார்த்துட்டே போம். ஓகேயா? சொல்லுங்க, ஒரு கிலோகிராம் எத்தனை கிராம்? 1000. 1000 கிராம். 1000 கிராம். ஓகே தானே. இப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு கிராம் எத்தனை கிலோகிராம்? ஒரு கிலோகிராம் 1000 கிராம். சரி, ஒரு கிராம் எத்தனை கிலோகிராம்? 1/10⁻³ கிலோகிராம். 1/10⁻³ கிலோகிராம். இல்லண்டா இன்னொரு மாதிரி சொல்றேன்டா, 0.001 கிலோகிராம். சரி, கிலோகிராம். இதை நாங்க தனியா நோட் மாதிரி எடுப்போமே. சரி சொல்லுங்க. இப்ப நான் கிராம
மெயினா வச்சுதான் கதைக்க போறது. அப்ப நாங்க எல்லாத்தையும் கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கொள்வோம். சொல்லுங்க, 1 கிலோகிராம் சொன்னீங்க சரி. எத்தனை கிராம்? 1000 1000 கிராம். இப்ப இங்கால பக்கம் நீங்க உண்டாக்கணும்டா, அதாவது 1 கிராம் ஆக்கணும்டா, 1000 உண்டாக்க நீங்க என்ன செய்யணும்? பிரிச்சேன் 1000 உண்டாக்க 1000 பிரிக்கணும். பிரிக்கணும். எத்தனையால பிரிக்கணும்? 1000 1000 தானே பிரிக்கணும். அப்ப ஒரு சமன்பாட்டுல ஒரு பக்கம் நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சா கட்டாயம் மத்த பக்கம் அடுத்த பக்கமும் செய்யணும். அப்ப நீங்க இங்க 1000 பிரிச்சீங்க தானே, 1000 பிரிச்சு தானே 1 கிராமா மாத்துறீங்க. அப்ப இங்கேயும் என்னதான் செய்யணும்? 1000 பிரிக்கணும். அப்ப 1000 பிரிச்சா சொல்லுங்க எத்தனை கிலோகிராம்? 0.001 கிலோகிராம். இல்லடா இன்னொரு மாதிரி, 10 தானே கீழே இருக்கி, மேல போனா என்ன நடக்கும்? 10 1000 13, அது கீழே இருக்கு, அது மேல போனா மறைமூணா மாறும். இல்லாடி இது எப்படி எழுதிடும்? 1 × 10⁻³ கிலோகிராம். அப்ப அதை நாங்க நோட் பண்ணிக்கொள்வோம். அப்ப சொல்லுங்க, 1 கிராம்ன்றது 0.001 கிலோகிராம். இல்லண்டா 1 × 10⁻³ கிலோகிராம். சரிதானே? இப்ப சொல்லுங்க, 1 கிராம் எத்தனை மில்லிகிராம்? 10 1 கிராம் எத்தனை மில்லிகிராம்? 10 மில்லிகிராம் 1 கிராம், அப்படியா? ஷூரா? கன்வீனியன்டா? ஷுவர்? சரி, டைம் தாரு. என்ன செய்யுங்க, கூகுள் பண்ணி சரி சொல்லுங்க பாப்பா. எனக்கு 1 கிராம் எத்தனை மில்லிகிராம்? 100 milligram. 1000 milligram. சரியான ஆன்சர் வந்த மாதிரி விளங்கின. சொல்லுங்க, சரியான ஆன்சர் என்ன? 10 100 1000 1000 மில்லிகிராம் விளங்குது. அப்ப இப்ப சொல்லுங்க, 1 கிராம் எத்தனை மில்லிகிராம்? 1000 மில்லிகிராம். மில்லி என்ன கிட்ட 10⁻³ மாதிரி வச்சுக்கோங்க. விளங்குதா? இப்ப கிராம தான் நாங்க நடுவுல வச்சு பாக்குறோம். விளங்குதா? கிராம விட கிலோகிராம் பெருசு தானே, மீதி எல்லாம் சின்னது. அப்ப இது 10⁻³ மாதிரி, அதாவது கிராம் 1 கிலோகிராமா மாறுறதுக்கு. விளங்குதா? 1 கிராம் 1 கிலோகிராமா மாறுறதுக்கு 10⁻³ சேரணும். 1 கிராம் 10⁻³ சேர்ந்தாதான் 1 கிலோகிராமா மாறும். விளங்குதா? அதே மாதிரி 1 மில்லிகிராம் கிராமா மாறுறதுக்கு, 1 மில்லிகிராம் 1 கிராமா மாறுறதுக்கு எத்தனை பேர் சேரணும்? அதுவும் 10⁻³ சேரும். 10⁻³ இல்லாட்டி 1000 பேர் சேரும். 1 கிராம்ல 1000 பேர் சேர்ந்தாதான், சாரி, 1 மில்லிகிராம்ல 1000 பேர் சேர்ந்தாதான் 1 கிராமா மாறிடும். விளங்குது? அடுத்தது முக்கியமானது, சொல்லுங்க, 1 கிராம் எத்தனை மைக்ரோகிராம்? 16. சரி, அப்ப 16 எத்தனை சைஃபர்? 6 மைக்ரோகிராம். விளங்குது? அப்ப மைக்ரோகிராம்கள் எத்தனை சேர்ந்தா 1 கிராமா மாறிடும்? 16 சேரும். விளங்குது? அடுத்தது நெனோ போதும், நெனோட முடிப்போம். சொல்லுங்க, அப்ப 1 கிராம் எத்தனை நெனோகிராம்? 19. அப்படின்னா எத்தனை சைஃபர்? 3 6 9 நெனோகிராம் தான் 1 கிராமா மாறி. சரி, இவ்வளவு கிளியரா? இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கொள்ளலுமா?
ஓகே ஓகே, இப்ப சில கால்குலேஷன்ஸை பார்ப்போம். ஓ பிஜி இருக்கிறது பிகோகிராமா பிகோ 10 மறை 12 சரி, அந்த அளவுக்கு வராது எங்களுக்கு. நேனோ மில்லி நேரம் மைக்ரோ இருந்தா போதும். மைக்ரோ மில்லி அதோட நேனோ சான்ஸ் குறவு. ஏன்னா நாங்க பிராக்டிகலா தான் படிக்கிறேன் இந்த இடத்துல, விளங்குதா? அப்ப எங்களுக்கு டோஸ்ல வரகிட்ட ஒண்ணு மில்லிகிராம் வார இல்லாட்டி மைக்ரோகிராமே வரதுக்கு சான்ஸ் குறவு. கிராம தாண்டி கிலோகிராமுக்கு போறதுக்கும் சான்ஸ் குறவு. நாங்க ஏதாவது ஒரு மெடிசின் கிலோ கணக்கு எடுக்கிறதா இல்ல சொல்லுங்க. சீனி நீங்க 1/2 கிலோ வாங்கிட்டு வரக்கிட்ட விளங்குறது. சீனி 1/2 கிலோன்னா எவ்வளவு உண்டு? அந்த அளவு மெடிசின் ஒன்று நாங்க ஒரு எடுக்கிறலை. ஒன்று கிரேம்ல எடுக்குது. கிரேம்ல எடுக்கிறதே நல்லாவே குறவு. பெனடோல் 2 எடுத்தா தான் ஒரு கிராம் விளங்குது. மீதி இருக்கும் மில்லி கிராம்லையும் மைக்ரோ கிராம்லையும், விளங்குதா? சரி, ஓகே. இப்ப சில கால்குலேஷன்ஸை பார்ப்போம். முதலாவது கால்குலேஷன் சொல்லுங்க. 5 கிராம் எத்தனை மில்லி கிராம்? குயிக்கா 5000 1000 5000 மில்லி கிராம். எங்களுக்கு தெரியும் ஒரு கிராம் எத்தனை மில்லி கிராம்? 1000 மில்லிகிராம் 1000 மில்லி கிராம். இப்போ கொஞ்சம் கஷ்டமானது. 7.5 கிராம் எத்தனை மில்லி கிராம்? 7500 7500 மில்லி கிராம். அப்ப கிராம தந்தா மில்லி கிராம மாத்துறது ஈஸி. என்ன செஞ்சா சரி? 1000 பெருக்கு அப்ப கிராம தந்து உங்கள்ட்ட எதை கேட்டா? மில்லி கிராம கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? கிராம எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு. சரிதானே? மில்லி கிராம கேட்டா நீங்க என்ன செஞ்சா சரி? கிராம 1000 பெருக்கினா சரி, அப்படிதானே? மில்லி கிராம கேட்டா கிராம தந்து, சரிதானே? மில்லி கிராம கேட்டா கிராம தந்து நீங்க கிராம 1000 பெருக்கினீங்கன்னா சரி. இப்ப மாறி சொல்லுவோம். சொல்லுங்க. 2500 மில்லி கிராம் எத்தனை கிராம்? 2.5 2.5 கிராம். அதே மாதிரி சொல்லுவோம். 125 மில்லி கிராம் எத்தனை கிராம்? 0.125 கிராம் 125 milligram 0.125 கிராம். கிராம் அப்ப சொல்லுங்க, கிராம கேக்குற உங்களுக்கு எது தந்து? மில்லி கிராம தந்தண்டா என்ன செய்வீங்க? மில்லி கிராம 1000 திருப்பி இருக்கும் இது ஞாபகம் இருந்தா சரி. மில்லி கிராம தந்து கிராம கேட்டா சாரி, கிராம தந்து மில்லி கிராம கேட்டா கிராம 1000 பெருக்குற. இதே மில்லி கிராம தந்து கிராம கேட்டா மில்லி கிராம 1000 பிரிக்கிற. சொல்ற விளங்குதா? ஃபர்ஸ்ட்ல மில்லி கிராம கேக்குற, விளங்குதா? அப்ப ஒன்றை கேட்கணும்னா ஒன்றை தரணும். அப்படி ஒண்ணுமே தராம ஒன்னையும் கேட்கலதே. அப்ப மில்லி கிராம கேட்கணும்னா கிராம தந்திருக்கணும். அப்ப கிராம நீங்க 1000 பெருக்கினா சரி. இதே மாதிரி ஒரு கேள்வியில கிராம கேட்கிறண்டா என்ன தந்திருக்கணும்? மில்லி கிராம தந்திருக்கணும். அப்ப மில்லி கிராம நீங்க என்ன செஞ்சா சரி? 1000 பிரிச்சீங்கன்னா சரி. கிராம் மில்லி கிராம் கதை சரி. இதே மாதிரி ரெண்டாவது சொல்லுவோம். 2 கிராம் எத்தனை மைக்ரோகிராம்? 2x16 2x16 மைக்ரோகிராம். இதே மாதிரி 0.125 கிராம் எத்தனை மைக்ரோகிராம்? உங்களுக்கு இப்படியே சிம்பிளா 0.125 மைக்ரோகிராம்னு சொல்லிடு. இன்னும் பர்சனாக்கி சொல்றேன்டா,
ஒரு தசமதானத்தை பின்னுக்கு கொண்டு போற அப்ப எப்படி வரும் 1.25 1 தசம் தரம் 2 5 தரம் 16 16 15 15 மாறும் ஒரு 10 நாங்க இங்க பெருக்கியாச்சு 10ல 6 இருக்கி ஒரு 10 எடுத்துக்கொண்டு நாங்க இதை பெருக்கினோம் மீதி 10ல 5 இருக்கி 10 6 அர்த்தம் என்ன 10கள்ல 6 இருக்கி 10 தர 10 தர 10 தர 10 தர 10 10ல 6 இருக்கி அப்ப ஒரு 10 நாங்க எடுத்தா மிச்சம் எத்தனை இருக்கி 5 10 5 தானே அது 5 அப்படி எழுத்துற அதாவது 10 6 என்ன அர்த்தம்டா 10 தர 10 தர 10 தர 10 தர 10 1 2 3 4 5 இன்னொரு 10 இல்லைங்கதா அதை நாங்க சுருக்கிதான் 10 6 எழுத்துறேன் இப்ப இங்க ஒரு 10 நாங்க எடுத்த இதை பெருக்கிறது தசம் 1 2 5 10ல பெருக்கினா 1 தசம் 2 5 மாறின அப்ப எத்தனை இப்ப 10 மிச்சம் 15 10ல 5 அப்ப 10ல மேல 5 எழுதியாச்சு ஒரே நம்பரை நீங்க பெருக்கி பெருக்கி எழுதுனா எத்தனை தடவை இருக்கேன்னு மேல எழுதினா சரி அடுக்கா எழுதினா சரி ஓகே சரி அப்ப கிரேம தந்து உங்களுக்கு மைக்ரோகிராமா மாத்து அப்ப சொல்லுங்க அதுக்கு என்ன செஞ்சீங்க முதல்ல செஞ்ச மாதிரி சொல்லுங்க உங்களுக்கு மைக்ரோகிராம கேக்குது மைக்ரோகிராம கேக்குற கிராம் தந்திருக்கு அப்ப என்ன செய்யுங்க 10 பண்டிகிறதோட 16 பெருக்கணும் 16 பெருக்கினீங்க சரி ஓகே இப்ப பாப்போம் மாறி இப்ப சொல்லுங்க 500 மைக்ரோகிராம் எத்தனை கிராம் எவ்வளவு 5 மறை 4 ஷுவரா அடுத்தவங்களும் எக்ரி ஆகிறீங்களா கத்துக்கொள்றீங்களா சார் அப்ப சொல்லுங்க 500 500 தர 10 தர 10 6 5 தர 10 6 அப்ப பார்ப்போம் இப்ப கிராம கேக்குற எது தந்திருக்கி மைக்ரோகிராம தந்திருக்கேன்டா என்ன செய்யணும் இப்ப நீங்க 10 6 பெருக்கி சரி வராது 10 இது அப்ப இதுவும் ஞாபகத்துல இருக்கணும் இது 2 சரி ஓகே தானே அப்ப கிராம தந்தா மில்லிகிராம காணிலும் அதனால மில்லிகிராம தந்தா கிராம காணுமே ஃபர்ஸ்ட் ஒன் என்னது கிராம தந்து மில்லிகிராம கேட்கறது ரெண்டாவது மில்லிகிராம தந்து கிராம கேட்கறது இதுல முதலாவது என்ன கிராம தந்து மைக்ரோகிராம கேட்கறது ரெண்டாவது மைக்ரோகிராம தந்து கிராம கேட்கறது அப்ப இதே மாதிரி தானே நெனோகிராமுக்கு அதன்னு சொல்லணுமா நெனோகிராமுக்கும் இதே மாதிரி தானே சொல்லணுமா இல்லாடி குயிக்கா ஷோர்ட்டா அந்த சமன்பாடை மட்டும் எடுத்துக்கொள்ளுமா சமன்பாடு எடுத்துக்கொள்றோம்னா சொல்லுங்க நெனோகிராம் கேக்குற சரி என்ன தந்திருக்கீ கிராம் தந்திருக்கேன்டா என்ன செய்வீங்க 10 மறை 9 ஆலையா நெனோகிராம கேக்குற கிராம் தந்திருக்கி பெரியால தந்து சின்னால கேட்டா விளங்குதா பெரியவரை தந்து சின்னால கேட்டா மறையால பெருக்க கூடாது 10 9 பெருக்கினா இதே சிறியால தந்திரிக்கி விளங்குதா சிறியால தந்திரிக்கி அப்படின்னா நெனோகிராம தந்திரிக்கி கேக்குறது என்ன உங்களுக்கு கிராம் அப்ப என்ன செய்யணும் இப்ப மறையால 10 மறை 9 பெருக்கும் சரிதானே ஓகே அடுத்தது இப்பதான் கொஸ்டின் இது பாப்போம் யாரு சரியா சொல்றது இப்ப கிராம் மில்லிகிராமுக்கு மாத்திலும் மில்லிகிராம் கிராமுக்கு மாத்திடும் அதே மாதிரி கிராம் மைக்ரோகிராமுக்கு மாத்திலும் மைக்ரோகிராம் கிராமுக்கு மாத்திடும் கிராம் நெனோகிராமுக்கு மாத்திலும் நெனோகிராம் கிராமுக்கு மாத்திரம் இரு இப்ப நான் கேக்குறேன் 100 மில்லிகிராம் எத்தனை மைக்ரோகிராம் சொல்லலுமா
100 இல்லாட்டி 100 மாறனே சாரி பிரச்சனை இல்லை. 100 மில்லிகிராம் எத்தனை மைக்ரோகிராம்? எவ்வளவு? 15 ஒன்று தர 15 என்ன 2-3 பேர்த்திட்ட வாய்ஸ் மட்டுமே கேட்குது, 3 பேரா இருக்கிறீங்க. இல்லாட்டி என்ன மாதிரி அடுத்த ஆட்களுக்கு விளங்குதா? இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கா? ஸ்லோவா பார்ப்போமா? இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளை பார்த்து கொண்டு ஓகேன்ற ஆட்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். கொஞ்சம் இது மாதிரி பார்ப்போம். இன்னும் ஸ்லோ பண்ண தேவையில்லை. ஓகேன்ற ஆட்கள் கொஞ்சம் கஷ்டங்க. இல்லாட்டி அப்படி இல்லைண்டா இன்னும் கொஞ்சம் நாங்க ஸ்லோவா பார்ப்போம். 4 பேர் நான் கேட்கிற மேல உள்ளதான் இந்த நெனோகிராம் மைக்ரோகிராம் மாத்தினது பிரச்சனை இல்லை, அது நாங்க பார்ப்போம். ஆனா கேள்வி மட்டும் தானே தந்துருக்கீங்க, இல்லைங்கதா? ஓகே, அப்ப இன்னும் ஸ்லோவா பார்ப்போம், அவசரம் இல்லை. சரிதானே? ஆன்சர் கொஞ்சம் பேருக்கு வருது, கொஞ்சம் பேருக்கு வரது இல்லை. சரி, மேல உள்ளது ஈஸி தானே? சொல்லுங்க பார்ப்போம். கிராம் மைக்ரோகிராம்க்கு மாத்துறது, மைக்ரோகிராம் கிராம்க்கு மாத்துறது, அது ஓகே தானே? அதுல குழப்பம் இல்லையே? இல்ல சார். அதே மாதிரி அடுத்தது கிராம் மைக்ரோகிராம் மாத்துறது, அது நேரம் மைக்ரோகிராம் கிராம்க்கு மாத்துறது பிரச்சனை இல்லை தானே? அதே மாதிரி கிராம் நெனோகிராம்க்கு மாத்துறது, நெனோகிராம் கிராம்க்கு மாத்துறது பிரச்சனை இல்லையே? இல்ல. இப்ப பிரச்சனை என்னண்டா இடையில 2 பேரும் வந்தா, அப்படித்தானே? அப்ப பார்ப்போம். நாங்க இதுக்கு லாங் மெத்தட் ஒன்று இருக்கு, விளங்குதா? கொஞ்சம் தூரமான இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுக்கிற மெத்தட் ஒன்று இருக்குது, அதை ஸ்டார்ட்ல பார்ப்போம். அதுக்கு போற எப்படி ஷார்ட்டா செய்யறேன்னு பார்ப்போம். அப்ப எங்களுக்கு லேசி எதுல இருந்தா மத்ததுகளுக்கு மாத்துறதுக்கு சொல்லுங்க. கிராம்ல இருந்தா, கிராம்ல உள்ள ஆட்களை எங்களுக்கு மைக்ரோகிராமுக்கு மாத்தோம் மேலும், கிராம்ல உள்ள ஆட்களை மில்லிகிராமுக்கு மாத்தோம் மேலும், மில்லிகிராம கிராமுக்கு மாத்தோம் மேலும், அப்படித்தானே எங்களுக்கு இப்ப ஆகும். ஈஸியான கிராம் தானே. இப்போ ஒன்று எங்களுக்கு என்ன செய்யணும், இந்த மில்லிகிராம என்னவா மாத்துற ஸ்டார்ட்ல கிராமா மாத்துற, அப்புறம் கிராம் அப்புறம் என்னவா மாத்துற மைக்ரோகிராம். அப்ப முதல் சொன்ன மாதிரி சொல்லுங்க, கிராம் சாரி மில்லிகிராம கிராமுக்கு மாத்தணும்டா, 10 இருக்கும். மில்லிகிராம 1000ஆல பிரிக்கணும், இல்லண்டா 10 பெருக்கணும். 10⁻3 பெருக்கும். அவ சொல்லுங்க. இப்போ ஒன்னும் நாங்க கிராம் தானே காண போறோம், மில்லிகிராம் தந்திரிக்கி. அப்ப கிராம் காண்றதுக்கு தந்திரிக்கிற மில்லிகிராம் எவ்வளவு? 100. சாரி 100. எத்தனை பிரிக்கணும்? 1000ஆல பிரிக்கணும்டா. என்ன ஆன்சர்? 0.1 கிராம். சரிதானே? இப்ப எங்க கிராம் தெரியும், என்னத்துக்கு மாத்தி கொள்றேன்? அப்ப எப்படி மாத்துற? இப்ப எங்களுக்கு தெரியுமே, ஒரு கிராம் மைக்ரோகிராம் காண்றதுக்கு கிராம் என்னத்து செய்யணும்? 10⁻6 பெருக்கணும். அப்ப எங்களுக்கு கிராம் தெரியும் எவ்வளவு? 0.1. 10⁻6 பெருக்குனீங்கன்னா என்ன வர போற? 10ல 6 இருக்கு. ஒரு 10 எடுத்து 1 பெருக்கி விட்டா, 1 பெருக்கி விட்டா 1 வேற. அப்ப 1 தர 15. இப்ப ஆன்சர் ஓகேயா? ஓகே தானே? இது இல்லாம இன்னும் சிம்பிளா கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யறா, நாங்க மாதிரி ஆர்டர் பண்ணிக்கணும். வாரு என்னது ஆகும் பெருசு? என்னது எங்க இருக்கிறதுலே வெயிட்ல எது பெருசு? எந்த அழகு பெருசு? ஆகும் பெருசு கிலோகிராம். அடுத்தது கிராம். சரிதானே? அப்ப சரி, அடுத்து சொல்லுங்க. கிராமுக்கு போறோம் மில்லிகிராம், அப்புறம் மைக்ரோ கிராம், அடுத்தது அவ்வளவுதான் போதுமா? இப்ப சொல்லுங்க, கிலோகிராம் கிராமுக்கும் கிராம் கிலோகிராமுக்கும் மாத்துறது பிரச்சனை இல்லையே? சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை தானே? அது இனி நாங்க சீனி இந்த அடுத்தது என்ன தேயிலை மாவு அதெல்லாம் வாங்கி வாங்கி பழக்கம் தானே, கடைக்கு போய் தெரியுதானே. அப்ப அது நான் இந்த இடத்துல பெருசா சொல்லித்தர இல்லை, அது சொல்லி தர தேவை உண்மையில இல்லை. ஏன்னா எங்கட
ஃபார்மசில வந்து கிலோ கணக்குல யாரும் கேட்க போற இல்ல, இல்லாட்டி கிராம் கணக்குல கேட்க போற இல்லையே. அப்ப அது அந்த கன்வர்ஷன் எங்களுக்கு தேவையில்லை. ஆனா சிம்பிளானது 1000 கிராம் 1 கிலோகிராம் தானே, ஆகும் சிம்பிள். நாங்க எங்கட இதுவும் கஷ்டமான பாட்டை பார்ப்போம். சொல்லுங்க, ஒரு மில்லிகிராம கிராமா மாத்திரமா நீங்க என்ன செய்யணும்? 10 3 பெருக்கணும். 10 பெருக்கணும். நான் சொல்றேன், சரி மாத்தி சொல்றேனே, saya 3. ஓ, அதே மில்லிகிராம் கிராமா மாத்த 10 மறை 6. இதே நேனோகிராம் கிராமா மாத்த 10 saya 9. அப்ப கிராமுக்கும் மில்லிகிராமுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? இந்த எத்தனையால பெருக்கணும்னு சொல்லுங்க. 10 saya 3. இதே கிராமுக்கும் மில்லிகிராமுக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் மாதிரி? 10 saya 6. 6. அப்ப இப்படி லாஜிக் கொண்டிடுங்களேன். இங்கே வச்சு இங்கனைக்கு தூரம் 10 saya 3. இங்கே வச்சு இங்கனைக்கு எவ்வளவு தூரம்? 10 saya 6. அப்ப இங்கே உள்ள தூரம் எவ்வளவு இருக்கும்? 10 saya 3. அப்ப மில்லி கிராம மாத்துறதுக்கு நீங்க என்ன செஞ்சா சரி? 10 saya 3. அப்ப இங்கனைக்கு எவ்வளவு வரும் நேனோகிராம் மில்லிகிராம மாத்துறதுக்கு? 10 saya 3. இங்கனைக்கு 10 இவ்வளவு தூரம் பாருங்க. கிராம்ல இருந்து மில்லிகிராம் வர காட்டிலும் 10 saya 6. அதே கிராம்ல இருந்து நேனோகிராமுக்கு எவ்வளவு? 10 saya 9. நேனோகிராமுக்கு 9 கிராம். அப்ப 9. அப்ப இன்னைக்கு மறை 6, இன்னைக்கு மறை 9. அப்ப இது ரெண்டுக்கு மேல எவ்வளவு? -3. -3. இதே மாத்தி பின்னுக்கு இப்படி இங்க இருந்து அடுத்த சைடுக்கு போறண்டா, எப்படி அடுத்த சைடு போறண்டா, இப்படி யோசிப்போம். இவங்கள வச்சு இவங்களுக்கு எவ்வளவு கேப்? கிராம மில்லிகிராம மாத்த 10 3. கிராம மில்லிகிராம் மைக்ரோகிராம மாத்த 10 6. இவரா மாத்துறதுக்கு 10 9. அப்ப இது ரெண்டுக்கு மேல உள்ள கேப் எவ்வளவு? 13 16. மில்லிகிராம கிராமா மாத்துறது மில்லிகிராம மைக்ரோகிராமா மாத்துறதுக்கு 13. அதே மைக்ரோகிராம் நேனோகிராமா மாத்து 13. இப்ப இங்க கேள்வி பார்ப்போம். எதை தந்திருக்கி? மைக்ரோகிராம் மில்லிகிராமா மாத்துறதுக்கு. மைக்ரோகிராம் மில்லிகிராமா மாத்தணும்டா என்ன செய்யணும்? மாத்தி சொல்றேனே, மில்லிகிராமா மைக்ரோகிராமா மாத்தணும், அப்படித்தானே? தந்திரிக்கிறது மில்லிகிராம், கேட்கறது மைக்ரோகிராம். அப்ப என்ன செஞ்சா சரி? 13 பெருக்கணும். அப்ப 100 தர 10 3. 100ன்றது என்னது? 10 தர 10 தானே. அப்ப 100ல எத்தனை 10கள் இருக்கு? 2. 10 அப்ப இங்க 10ல 2 இருக்கு. ஏற்கனவே 10ல 3ஆல பெருக்கிறோம். அப்ப மொத்தம் எத்தனை? 10ல 5. அத்தனை இன்னைக்கு ஆன்சரா வந்து ஒன்று. உங்களுக்கு இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொண்டு செய்யவும் மேல், இல்லண்டா இப்படித்தான் ஈஸியண்டா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல செய்யவும் மேல். ஆனா எது உங்களுக்கு சேஃப் மாதிரி விளங்குது? செகண்டா சேஃப் மாதிரி உங்களுக்கு விளங்குது? எனக்குன்னா ஃபர்ஸ்ட் தான் ஈஸி மாதிரி. ஏண்டா என்னதான் நாங்க கணக்குல கெட்டித்தனம் காட்டினாலும் இது ஷுவர் மாதிரி தானே ஃபர்ஸ்ட், இல்லையா? ஓ சரி, அப்படி இல்ல உங்களுக்கு எது ஈஸியோ விளங்கல சார். இதுக்கு மேல நீங்க எழுதிக்கிற அந்த ஈக்குவேஷன் அத கொஞ்சம் சொல்லுங்களே. எந்த ஈக்குவேஷன்? இதுக்கு முதல்ல எழுதின சார். இதுவா? அந்த லாஸ்ட் கேக்குறதுல அந்த 4 சொல்றேன்மா மேல. இதா? ஈக்குவேஷன்ஸா? இல்ல, அதுக்கு மேல. இல்ல இப்ப கடைசியா ரெட்ல மார்க் பண்ணாதா இல்லையா? இல்ல இது இல்ல, அதுக்கு மேல வைக்கிறது இந்த 100 மில்லிகிராம் அது கேள்வியா? இல்லை இந்த 4மா?
கிரேம தந்து மைக்ரோகிராம காண்றதுக்கு என்ன ரெண்டு சொல்றீங்க சொல்லுங்க அப்ப. மைக்ரோகிராம கேட்டா கிரேம தந்து கிரேம் எத்தனால பெருக்கினா சரி? 10 ஆறால 6 இது சயார் இல்ல 6 என்ன 6 உங்களுக்கு சயார் மாதிரி சம்டைம் விளங்கலாம். சரி, அடுத்தது மைக்ரோகிராம் தந்து கிரேமா மாத்திரமேண்டா தயார் மைக்ரோகிராம் 10 6ஆல பெருக்கினா சரி. இதே கிரேம தந்து நெனோகிராம கேட்டா கிரேம 10 தயார் 10/9 தயார் கிரேம் தந்திருக்கி நெனோகிராம் கேட்டா 9 9 பெருக்கிற. சரி, அதே இங்க மாறி வருது. இது நெனோகிராமா? நெனோகிராம் தந்திருக்கி கிரேம் கேட்டா 10/9 பெருக்கிற. மீதி திரும்ப அது ஒருக்கா எழுதுவோமா? சரி சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்ல போற. கிரேம தந்து இல்லைங்களா? ஒன்னாவது கிரேம தந்து ஒன்னாவது எங்களுக்கு கிரேம தந்து மில்லி கிரேம கேக்குற இல்லைங்களா? அப்ப எப்படி மில்லி கிரேம காண்ட்டு சொல்லுங்க. மில்லி கிராம் சமன் கிரேம் கிராம் தர 10/3 கிரேம் தர 10. சரி, ரெண்டாவது என்ன சொல்ற? மில்லி கிரேம தந்து கேள்வியில கேக்குறது என்ன? கிராம் கிரேம். அப்ப கிரேம் சமன் மில்லி கிரேம் ஒன்று பிரிக்கணும் 10/3 ஒன்று பிரிக்கணும் 1000ஆல. 1000 சின்ன நம்பர் தானே பிரிச்சிடலும். இல்லண்டா என்ன செய்யலும்? கிரேம் சமன் 10/3. அடுத்தது மூணாவது இப்ப என்ன தார? கிரேம் மில்லி கிரேம் சரி. அடுத்தது கிரேம் தார தந்து மைக்ரோகிராம் மைக்ரோகிராம கேக்குற. அப்ப சொல்லுங்க மைக்ரோகிராம் சமன் கிரேம் தர 6 6 இது மைக்ரோகிராம் தந்து உங்கள்ட்ட கேக்குறது என்ன? கிராம் கிரேம். அப்ப என்ன செய்யற? 10/6 கிரேம் சமன் மைக்ரோகிராம் மைக்ரோகிராம் அடுத்தது அஞ்சாவது கிரேம் தந்து நெனோகிராம் கேக்குற. சொல்லுங்க அப்ப. நெனோகிராம் சமன் கிராம் தர கிரேம் 10/9 கடைசி என்னது? நெனோகிராம் தந்து கிரேம் கேக்குற. சொல்லுங்க அப்ப. கிரேம் சமன் நெனோகிராம் தர 10. இவ்வளவு கிளியரா? இதுகள் தான் ஈக்குவேஷன். மேல கேள்வியில என்ன தந்திருக்கீங்க ஷோர்ட்டா எழுதிருக்கிறேன். இப்ப நீங்க எனக்கு என்ன செய்யோ? சரி, கிளாஸ் முடிய இப்ப அடுத்தது 7வது மாறி மில்லிகிராம் தந்திருக்கு. என்ன கேக்குற? மைக்ரோகிராம் கேக்குற. அதே மாதிரி மாத்தி மைக்ரோகிராம் தந்திருக்கு. என்னத்த கேக்குற? மில்லிகிராம் கேக்குற. 9வது என்ன? மைக்ரோகிராம் தந்து என்னது கேக்குற? நெனோகிராம கேக்குற. அதே மாதிரி 10வது நெனோகிராம தந்து எதை கேக்குற? மைக்ரோகிராம கேக்குற. அடுத்து கடைசி இது வந்தா பரவாயில்லை. என்னது சொல்லுங்க. மில்லிகிராம் தந்து நெனோகிராம கேக்குற. அடுத்தது நெனோகிராம தந்து மில்லிகிராம கேக்குற. இதெல்லாம் நீங்க ஈக்குவேஷன் எடுத்து எனக்கு அனுப்பணும். ஓகேயா? ஏமா இதை ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு நீங்க இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி ஒண்ணீங்கன்னா சரி. விளங்குதா?
என்னோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற அளவுக்கு கிளியரா இருக்குன்றது எனக்கு விளங்குது இல்ல. கிளியரா? ஓ சார். அவ்வளோத்தையும் ஈக்குவேஷன் எடுத்து எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா சரி. சரிதானே? இதே மாதிரி மேடம் ஒருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேலுள்ளதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிதானே? இதுவும் அடுத்தது இதுவும் எனக்கு அடுத்ததுகளுக்கு ஈக்குவேஷனை செஞ்சு அனுப்புறீங்கன்னா சரி. ஆல்ரெடி பாஸ் பேப்பர் உள்ள ஆட்கள் தேடுங்க, பாஸ் பேப்பர்ல வந்திருக்குதா, வந்திருந்தா செய்யுங்க. ஓகேயா? வந்திருந்தா இல்ல வந்திருக்கி செய்யுங்க. அடுத்த சரி. அப்ப யூனிட்ஸ் ஆஃப் மேஸ் சரி. கிலோகிராம், கிராம், மில்லிகிராம், மைக்ரோகிராம், நேனோகிராம், பிகோகிராம். மைக்ரோகிராம் சில நேரம் இப்படின்னு தருவாங்க, எம்சிஜின்னு தருவாங்க. நிறைய டோசேஜ் ஃபார்ம்ல எம்சிஜின்னு தான் இருக்கு. விளங்குதா? அப்படின்னா மைக்ரோகிராம்ல அர்த்தம். அடுத்தது யூனிட்ஸ் ஆஃப் amount of substances அப்படின்னு அர்த்தம். எதை உணக்குறது? சப்ஸ்டன்ஸ் என்றா சொல்லுங்க. சப்ஸ்டன்ஸ் என்ன? பதார்த்தம். சரி. ஏதாச்சும் ஒரு பதார்த்தத்தை அளக்கிறதுக்கு நாங்க கெமிஸ்ட்ரியில பாவிக்கிறது என்ன சொல்லுங்க? மோல். சரி, மோல்ல தான் அளக்கிறது. மோல்ட அழகு என்ன? மோல்ட அழகு மூல். விளங்குதா? மோல்ட அழகு மூல். விளங்குது? ஓகே. பதார்த்தத்தை அளக்குற அழகு மூல். சரி. அப்ப மில்லி மூல்டா காணலுமா? மூல் தந்து மில்லி மூல கேட்டா அப்பயும் நீங்க என்ன செய்யற? எத்தனை இருக்கும்? மூல தந்து மில்லி மூல கேட்டா என்ன செய்வீங்க? 10 3 பெருக்கணும். அதே மூல் தந்து மைக்ரோ மூல் கேட்டா 6 பெருக்கணும். முதல் செஞ்சதே தான். இந்த இடத்துல கிராம், மில்லிகிராம், மைக்ரோகிராம் மாதிரி தான் மூல், மில்லி மூல், மைக்ரோ மூல். அதே செட்டப் தான் இந்த இடத்துல. சரி. அடுத்தது கெப்பாசிட்டிய அளக்குற யூனிட்ஸ். கெப்பாசிட்டின்னா கொள்ளளவு இல்லாட்டி கனவளவுன்னா வால்யூம். கெப்பாசிட்டி என்னத்துல பொதுவா அளக்குற? லிட்டர், மில்லி லிட்டர், மைக்ரோ லிட்டர். சொல்லுங்க, நீங்க ஏதாவது ஒரு மெடிசின் லிட்டர் கணக்கு குடிக்கிறதா? லிட்டர் கணக்கு குடிச்ச ஏதாவது மெடிசினோட உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? ஜீவனி. ஜீவனி நீங்க லிட்டர்ஸ் குடிக்கிறதா ஒரு ஐடியா? 1 லிட்டர் வாட்டர்ல அப்படி மிக்ஸ் பண்ண சொல்றேன். சரி, 1 லிட்டர் வாட்டர்ல நீங்க டிசால்வ் பண்ணி ஒரேடியா 1 லிட்டரை அப்படியே கபகபன்னு குடிக்கிறதா? கிட்டத்தட்ட 1 லிட்டர் பொட்டில் கிட்ட அந்த சும்மா நீங்க யோசிங்க. எந்த பொட்டில் பொதுவா சாஃப்ட் ட்ரிங்க் அது எடுக்கிற 500 மில்லிண்டா சின்னது. 1 லிட்டர்னா அந்த அளவு பெருசு குடிக்கிறதா பொதுவா? இல்லதானே? நீங்க சொல்றே சரி. ஜீவனி எடுத்தா 1 லிட்டர்ல தான் கரைக்கணும். ஆனா பொதுவா நாங்க எந்த டோசேஜ் ஃபார்மும் சரி எந்த லிக்விட் டோசேஜ் ஃபார்மும் லிட்டர் கணக்குல எடுக்கிற இல்லை. பொதுவா மில்லி லிட்டர் அடி மைக்ரோ. சரி, பெரும்பாலும் மில்லி லிட்டர் தான். சரிதானே? ஓகே. அடுத்து டொமஸ்டிக் கன்வர்ஷன் பார்த்துட்டோம் ஸ்டார்ட்ல. திரும்ப இந்த இடத்துல பார்க்க தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல புதுசா 2 மேல எட் பண்ணிக்கோங்க. பாருங்க. அடுத்தது என்ன? டீ கப். நாங்க டீ இந்த குடிக்கிறதுக்கு பொதுவா யூஸ் பண்ற கப் அளவு எவ்வளவா? அது ஃபுல்லா நீங்க வாட்டர் நினைச்சீங்கன்னா 120 மில்லி லிட்டர்ஸ். அதே ஒரு கிளாஸ் ஃபுல்லா வாட்டர் நினைச்சா எத்தனை மில்லி லிட்டர் வருமா? 240 ml. 240 மில்லிலிட்டர். மில்லி லிட்டர்ஸ். அப்ப அதுல என்ன நீங்க மேல எட் பண்ணி கொண்டு ஒரு தனி சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளும். சரி, ஓகே. இப்ப பாக்குற என்னன்னா டொமஸ்டிக் டோஸை மெஷர் பண்றதுக்கு நாங்க பாவிக்கிற யூட்டென்சில்ஸ். சரியா? அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி.
ஒரு ஆள் ரேட் பண்ண பாப்போம் குயிக்கா. Skip those measurements. The following utensil can be used to measure the dose: tablespoon, teaspoon, calibrate lead, calibrated medication cup, calibrated oral dispenser, calibrated drop. அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் ஒன்று வருது, what are the utensils can be used to measure the dose in domestic இல்லாட்டி in home ன்னு கேட்டா நீங்க என்னென்ன ஆன்சர் கொடுக்குற? டேபிள் சொல்லுங்க. ஸ்பூன், டீஸ்பூன், அடுத்தது calibrated lid, calibrated medication cup, calibrated oral dispenser, calibrated dropper. பாருங்க இந்த இடத்துல சிரிஞ்சு சொல்றீங்க. இப்ப ஆன்சர் நீங்க இப்படி கொடுத்தா சரியா? டேபிள் ஸ்பூன் ஓகே, டீஸ்பூன் ஓகே, லிட், மெடிகேஷன் கப், ஓரல் டிஸ்பென்சர், ட்ரோப்பர் கொடுத்தால் சரியா? இல்ல இல்ல ஏ அவங்க calibrate கேக்குற யூஸ் டு எதுக்கு? Domestic. மெஷர். measure the dose. யூஸ் டு மெஷர். அளக்கிறதுக்கு நீங்க எது பாவிக்கிற? சரியா? ஒரு லிட்ல கெலிபிரேட் என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. கெலிபிரேட் என்ன அர்த்தம்? அளவிடப்பட்ட. அளவிடப்பட்டிருக்கு, அளவு குறிச்சிருக்கு. அப்ப அளவு குறிக்காத மெடிகேஷன் கப் உண்டோ ட்ரப்பர் உண்டோ வச்சுக்கொண்டு எங்களுக்கு அளக்கலுமா? இல்ல ஏன்னா அப்ப அந்த கெலிபிரேட்டட் சொல் முக்கியம். ஏன்னா அவங்க மெஷர் கேட்டான். சரிதானே? அப்ப எக்ஸாம்ல கொஸ்டினா வரைட்டு ஓகே தானே? பாருங்க தந்திரிக்கு இந்த இடத்துல தான் சிரிஞ்ச் மாதிரி இருக்கு, அதை நாங்க யூஸ் பண்ற பொதுவா. பாருங்க பக்கத்துலயே தந்திருக்கி. டிஎஸ்பின்னா என்ன? இந்த இடத்துல குயிக்கா யாரு கெட்டிக்காராக்குன்னு பார்ப்போம். teaspoon, டிஎஸ்பின்னா என்ன? Teaspoon. டீஸ்பூன்னா இல்லாட்டி டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா ஸ்பூனா? ரெண்டுக்கு டிஎஸ்பி தானே. டிஎஸ்பி என்ன உங்களுக்கு 5 TN எடுக்கும் milliliter மேல 1 teaspoon. டிஎன் எடுக்கும் மேலும் டேபிள் எடுக்கும் மேல ஏன் நீங்க டிஎன் சொல்ற? 5 milliliter வந்து ஒரு டீஸ்பூன். அதுல ஆனா பாருங்க இந்த இடத்துல காட்டுற கீழே ஒரு டிஎஸ்பி ஈக்குவல் டு எத்தனை உண்டு? 5 மில்லிலிட்டர். அப்ப இங்க டக்குன்னு வந்து பாக்குற மேல 5 மில்லிலிட்டர்ஸ் என்னது? டேபிளா டீயா? teaspoon, டீஸ்பூன். அப்ப சொல்றது என்ன? டீஸ்பூன். அப்ப உங்களுக்கு இதெல்லாம் பிராக்டிஸ்ல வரும், விளங்குதா? இப்ப இத நீங்க கொடுக்கிட்ட பேஷன்ஸுக்கு கொடுக்கிட்ட இந்த இடத்துல டவுட் வரப்படாது மறுவா டிஎஸ்பி என்ன கிட்ட டேபிளா டீஸ்பூன் ஃபுல்லான்ட்டு. சரிதானே? ஓகே. அப்ப இந்த இடத்துல என்ன தந்திரிக்கி? இந்த இடத்துல டிஎஸ்பி என்ன? டேபிளா டீயா? அதுலயும் டீ தானே. 5 மில்லிலிட்டர் தானே தந்திரிக்கி. ஓகே. TSP equal 5 ml. சரிதானே? எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் தந்திருக்கி. சரிதானே? ஆனா நான் பாருங்க சொன்னேன் சிரிஞ்சஸ் யூஸ் பண்றேன். போலியோ மாதிரி சில லிக்விட்ஸ் எல்லாம் கொடுக்கிட்ட நியோனேட்ஸ்க்கு, அது பிறந்த குழந்தைகளுக்கு இல்லாட்டி சின்ன வயசுல உள்ள குழந்தைகளுக்கு சிரிஞ்சஸ் தான் பொதுவாக யூஸ் பண்றேன். லேசி, ஈஸி, கன்வீனியன்ட். சரி, த ஓரல் சிரிஞ்சஸ் வித் கலர்ட் கேப். ஓகே, டோசிங் கப், இதுகெல்லாம் கண்டதுகள் தானே. ஓகே, இப்ப அடுத்த ஹெடிங்க்கு வர முக்கியமான ஹெடிங் ஏ லெவல்லையும் பார்த்த ஹெடிங் உண்டு. குயிக்கா இதை முடிப்போம் இல்லையா? இன்னைக்கு இன்னொரு 2 ஸ்லைட் பார்ப்போம் தானே? பார்க்கல தானே? ஓகே, சொல்லுங்க. கன்சன்ட்ரேஷன் ஏ லெவல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வேர்ட். சரி. ஓ, என்ன சொல்லு? சரி சரி. செறிவுண்டா உங்களுக்கு என்ன நினைக்குது? என்ன ஞாபகம் வருது? செறிவண்ட கிட்ட செறிவண்டா என்னன்ற மாதிரி சொல்லுங்க பாப்போம். மூலின் கீழ் கனவளவு. ஓ, அது நீங்க பாடமாக்கிறீங்க சமன்பாடு. வீட்டுல நீங்க எப்பயாவது செறிவு பாக்குறதா? வீட்டுல செறிவு பார்த்த
உப்பு பார்க்குறேன். டைம்ஸ் இருக்குதா? ஒன்று கறிக்கு உப்பு பாக்குற உப்போட செறிவு எவ்வளவு இருக்குது, கறிக்கு போட்டுகிற உப்பு போதுமா இன்னும் கூட்டணுமா, குறைக்க நல்லது போதுமா இல்லாட்டி இன்னும் கூட்டணுமா. அதே மாதிரி வேற செறிவு பாக்குற டைம் சீனி பார்க்குறேன். இல்லைங்கல்ல. சீனி போதுமான்னு பார்க்குறேன். ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் ஒன்றுல இல்லாட்டி டீ ஒன்றுல இல்லாட்டி ஏதாச்சும் ஜூஸ் ஒன்றுல சீனி போதுமானு பாக்குறது விளங்குதா. அப்ப நீங்க அது பாக்குற ஒவ்வொன்றையும் எது சீனிட சரி சரி, உப்புட சரி. சொல்லுங்க, உப்புட சரி. அதே மாதிரி கறிக்கு நீங்க உப்பு மட்டுமா பாக்குற, இன்னொன்னு சேர்த்துதானே பாக்குறேன், என்னது உரப்பும் பாக்குறது. அப்ப அதுவும் அந்த இடத்துல கொச்சிக்காட செறிவை தான் பாக்குறது. அப்ப இப்ப சொல்லுவாங்க செறிவுண்டா என்ன, ஏதாச்சுலையும் ஏதாவது கொண்டு இருக்கிற அளவு. அளவு. அதுக்கு நாங்க வர வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு சமன்பாடு பாடமாக்கி கொண்டு கஷ்டப்படக்கூடாது, விளங்குதா. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ற, கன்சன்ட்ரேஷன் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தி amount of an ingredient to the amount of product. அப்ப நீங்க கறிய ப்ராடக்ட் எடுத்தா உப்பு பாக்குறா என்ன இன்கிரீடியன்ட் நீங்க பாக்குற, உப்பு தான் அந்த இடத்துல இன்கிரீடியன்ட், ப்ராடக்ட்ன்றது உங்களோட கறி, விளங்கு. பருப்பு கறிக்கு உப்பு பாக்குறது, பருப்பு கறி தான் உப்பு, இந்த ப்ராடக்ட் உப்பு தான் இன்கிரீடியன்ட். சரி, அப்ப அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ற, concentration can be measured in many different ways. செறிவு வந்து பல வகைகள்ல அளவிடலுமா. செறிவை பல வகைகள்ல சொல்ல இயலும்னு சொல்ற, விளங்குதா. விளங்குதா, ஒன்று அளக்கம் மேலும் அதை சொல்லவும் மேலும். பொதுவா முதலாவது பாருங்க 3 விஷயம் சொல்றோம். ஒன்று பாருங்க, இன்கிரீடியன்ட் சொலிடா இருந்து, சரியா, ப்ராடக்ட் லிக்விடா இருந்தா நாங்க எப்படி பொதுவா சொல்றதா, வெயிட் ஓவர் எங்களுக்கு சொல்லிட்ட வெயிட் அளக்கிற லேசியா. அப்ப வெயிட் ஓவர் கீழே வின்றது விளங்குதா. அப்ப நீங்க டீல உப்பா பாக்குற சீனியா, சீனியில அப்ப டீட டோட்டல் வால்யூம் கீழையும் மேல நீங்க போட்ட சீனிட வெயிட்டையும் வச்சு அந்த டீட விளங்குதா கன்சன்ட்ரேஷன் சொல்லலாம், சரியா சொல்ற, விளங்குது. சில வீட்டை வைத்து டீ குடிக்கிட்ட விளங்குறதே என்னது, சம்டைம் சீனி போட மறந்துட்டு தந்துட்டாங்களோன்ற ஞாபகம் ஒண்ணும் பாரு, நினைவு ஒண்ணும் பாருது அப்படின்னு சில வீடுகள் இருக்கிறோம். அதே நேரம் என்னது தவறி சீனி கப் அந்த வச்சிருக்கிற டப்பா ஃபுல்லா தவறி டீல விழுந்தோன்னு சில வீட்டுகள்ல நினைவு வரும். சரி, சில வீட்டுகள்ல நார்மலா நாங்க எதிர்பார்க்கிற அளவும் இருக்கு, சரிதானே. அது வீட்டுக்கு வீடு வித்தியாசப்பட்டு. அப்ப நீங்க அந்த இடத்துல ஒவ்வொரு வீட்லயும் பாக்குறது டீல உள்ள சீனிட கன்சன்ட்ரேஷன், ஒரு இடத்துல கன்சன்ட்ரேஷன் கூட இருக்கு, ஒரு இடத்துல கன்சன்ட்ரேஷன் குறைவா இருக்குது, ஒரு இடத்துல கன்சன்ட்ரேஷன் நார்மலா இருக்கு, சரிதானே. அப்ப அது மாதிரி நாங்க பாக்குற இன்கிரீடியன்ட் சொல்லிடா இருந்து ப்ராடக்ட் வந்து லிக்விட்ல இருந்தா நாங்க பொதுவா எந்த மெத்தட்ல கன்சன்ட்ரேஷனை சொல்ற, W/V. நிறைய சிரப்ல பாருங்க, சிரப்ன்றதை விட இதுல என்ன சொல்ற, சிரப்ல சிரப் சஸ்பென்ஷனும் சரி, சஸ்பென்ஷன்ல எல்லாம் அந்த இடத்துல பாருங்க கன்சன்ட்ரேஷனை W/V தந்திருக்கும். ஏண்டா சஸ்பென்ஷன் அடுத்த பேஜ் படிச்சதோ தெரியா, சஸ்பென்ஷன்ன்றது என்ன, லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல solid பார்ட்டிகல் இருக்கிறது தானே, விளங்குதா. அப்ப அந்த இடத்துல solid பார்ட்டிகல் தான் பொதுவாக ஆக்டிவ் இன்கிரீடியண்டா இருக்க போறது, லிக்விட்ல இருக்கிறது வெஹிக்கல். அப்ப அந்த இடத்துல கன்சென்ட்ரேஷன் சொல்ற W/V, சரிதானே. அப்ப இன்னும் சஸ்பென்ஷன் படிக்காத புலவர்கள் யோசிக்க தேவையில்லை, பார்ப்போம். அடுத்த இன்கிரீடியன்டும் லிக்விட், ப்ராடக்டும் லிக்விட்னா அது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல பொதுவாக நாங்க எப்படி சொல்ற, லிக்விட் தானே. அப்ப அந்த இடத்துல நாங்க பாரம் எல்லாம் அளந்து கொண்டிருக்கிறோம்ல, ரெண்டுடையும் கனவுல வளர்ந்து ஒலியும் சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலுமா, அப்படி உண்டு யாருக்கா சொல்லலுமா, WW இமல்ஷன்.
ரெண்டுமே லிக்விட் ஃபார்ம் தானே. அப்ப அதுல W/W சொல்றேன் கான்சென்ட்ரேஷன். அப்ப இமல்சன் சஸ்பென்ஷன் எல்லாம் எங்களுக்கு பர வேர்ட்ஸ் தானே, எங்களோட நடைமுறையில் உள்ளதுகள். V/V என்ன சொல்லுது? ஏதாவது ரெண்டு லிக்விட கலந்து நீங்க ஏதாவது செய்யுதா? அப்படி ஒண்ணுமே செஞ்சு இல்லையா? ரெண்டு லிக்விட கலந்து. இப்ப லெமன் ஜூஸ் ஒன்று செய்ய கிட்ட என்ன தேசிக்கு அப்படி நீங்க சொல்லிட்டாவே போட்டுருதா? லெமன் லிக்விட், அடுத்து வாட்டரும் லிக்விட், அப்ப ரெண்டு லிக்விட கலக்குறேன். அப்ப ஒன்னாவது நீங்க லெமன் ஜூஸ் வால்யூமை காண்ற, அடுத்து டோட்டல் ப்ராடக்ட் வால்யூமை காண்ற. டோட்டல் ப்ராடக்ட் வால்யூமுக்கு மேல நீங்க சேர்த்த லெமன் ஜூஸ் வால்யூம். சரி, அப்ப அதை WW எங்களுக்கு சொல்லலாம் கான்சென்ட்ரேஷன், சாரி VOV சொல்லி. ரெண்டுமே லிக்விட் அறிக்கை கிட்ட பொதுவா V/V யூஸ் பண்ற. அடுத்து ரெண்டுமே சொலிடா இருந்தா இன்கிரீடியம் சொலிட், ஃபைனல் ப்ராடக்டும் சொலிடண்டா நாங்க பொதுவா எதை யூஸ் பண்ற? W/W. சரி சரி. அப்ப பொதுவா இந்த இடத்துல நாங்க சேர்க்கிற இன்கிரீடியன்ட்டை தான் எதுன்னு நாங்க சொல்ற API. விளங்குதா? நாங்க வெஹிக்கல்ல போடுற எங்களோட மெயின் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் தானே, அதை தானே API சொல்ற. அப்ப கன்சென்ட்ரேஷனுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கொள்ளும். கன்சென்ட்ரேஷன் ஈக்குவல் நாங்க போடுற API அளவு. அதுதானே என்னது நாங்க சொல்ற இன்னொரு வேர்ட், எவ்வளவு டோஸ். அது கீழே என்னது வால்யூம். சொல்ற விளங்குதா? அப்ப பெரசிட்டமோல் சிரப் ஒன்று எடுத்துக்கொண்டா விளங்குதா? அதுல கன்சென்ட்ரேஷன் தார பாருங்க. பெரசிட்டமோல் சிரப் ஒன்று எடுத்துக்கொண்டா அதுல கன்சென்ட்ரேஷன் சும்மா சொல்லுமே 2.5 ஓவர், சும்மா சொல்லுமே 2.5 ஓவர் 5 ஒன்று தந்துட்டு இப்படின்னு சரியா தரண்டா 2.5 கிராம் ஓவர் மில்லிகிராம்ல வார இல்ல 2.5 மில்லிகிராம் ஓவர் 5 மில்லி லிட்டர்னு தாரு. அப்ப சொல்லுங்க இது எந்த இதுல தந்திருக்கீங்க? நாங்க மேல பார்த்ததுல V/V W/W W/V W/V. மேல பாருங்க மில்லிகிராம் வெயிட், அப்ப W. கீழே மில்லி லிட்டர் வால்யூம், அப்ப W/V. அப்ப இதுல என்ன சொல்ல வரவங்க? 5 மில்லி லிட்டர் அந்த சிரப் எடுத்தா அதுல 2.5 மில்லிகிராம் என்ன இருக்கும்? solid ingredient API API இருக்கும். API தான் அதுல இந்த இடத்துல என்னது? டோஸ். பேராசிட்டமோல். ஓ, பேராசிட்டமோல் இல்லாட்டி டோஸ். சரிதானே? அப்ப கன்சென்ட்ரேஷன்ன்றது என்ன? டோசிங் கீழ் வால்யூம். அப்போ வால்யூமை நாங்க காணணும் என்ன செஞ்சா சரி? LOI மாற்றம் செஞ்சா வால்யூம் இங்க போகிட்ட கன்சென்ட்ரேஷன் கீழே வரும். இப்ப டோஸை நாங்க காணணும்டா வால்யூம் இன்டு கன்சென்ட்ரேஷன். இந்த சமன்பாடு தான் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சொல்ற விளங்குதா? சும்மா சொல்லுவோம் 2.5 மில்லிகிராம் ஓவர் 5 மில்லி லிட்டர் தானே ஒரு சிரப்ப சொன்னேன். இந்த சிரப்ல ஒரு ஆள் 10 மில்லி லிட்டர் எடுத்தா அவர் எடுக்கிற டோஸ் எவ்வளவா இருக்கும்? அந்த சிரப்ல API எவ்வளவு இருக்கும்? 5 milligram. 5 மில்லிகிராம். 5 மில்லி லிட்டர்ல எவ்வளவு இருந்து 2.5. அப்ப 5 மில்லிகிராம் சாரி 10 மில்லி லிட்டர்ல எவ்வளவு இருக்கும்? 5 milligram. அது எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. டோஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு கன்சென்ட்ரேஷன். வால்யூம் என்ன சொல்லுங்க? 10 மில்லி லிட்டர். கன்சென்ட்ரேஷன் எவ்வளவு? 2.5 கீழே 5 மில்லி லிட்டர். அப்ப இந்த 5ஐயும் இதையும் சுருக்கினா 2 தர 2.5 மில்லிகிராம். அப்ப எவ்வளவு வரும்? 5 மில்லிகிராம். அப்ப டோஸ் என்ன காண்றா என்ன செய்யணும்? நீங்க கன்சென்ட்ரேஷன் வால்யூமால பெருக்கு, இல்லாட்டி வால்யூம் கன்சென்ட்ரேஷனால பெருக்கு. ஓகே தானே?
Okay, sir. One அப்ப second. இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பாப்போம். A patient is prescribed a dose of 5 milligram of a 200 milligram over milliliter morphine sulfide concentrated solution, but this was mistakenly administered as 5 milliliter. அப்ப என்ன சொல்ற, ஒரு ஆளுக்கு பிரெஸ்கிரைப் பண்ணிருக்குதா, என்னது டோஸ்? டோஸ் தான் 5 மில்லிகிராம், விளங்குதா? 5 மில்லிகிராம் மோர்பின் சல்பேட் எடுக்க சொல்லிருக்கு, சரியா? ஆஃபர் 20 மில்லிகிராம் ஓவர் மில்லிலிட்டர். அப்ப இதுல என்ன விளங்குறீங்க நீங்க? 20 மில்லிகிராம் per மில்லிலிட்டர்னா ஒரு மில்லிலிட்டர் 20 மில்லிகிராம். பாப்போம், கீழே மில்லிலிட்டர் தான் தந்திருக்கு. அப்ப இங்க ஒன்றும் நம்பர் இல்லாட்டி ஒன்றுன்னு அர்த்தம். அப்ப ஒரு மில்லி லிட்டர்ல எவ்வளவு மோர்பின் சல்பேட் இருக்குதா? 20 மில்லிகிராம் இருக்கு. ஆனா அவருக்கு எடுக்க சொல்றீங்க எவ்வளவு? 5 மில்லிகிராம். ஆனா அவரு விளங்காம என்ன எடுத்திருக்கி, 5 மில்லிகிராம் எடுக்க சொன்னதுக்கு 5 மில்லி லிட்டர் எடுத்திருக்கி, விளங்குதா? சொல்ற விளங்குதா? அவருக்கு 5 மில்லிகிராம் தான் எடுக்க சொல்றீங்க, அதாவது மோர்பின் சல்பேட். ஆனா அவர் 5 மில்லி லிட்டர் அந்த எது எடுத்திருக்கி, அந்த சிரப்பை எடுத்திருக்கி, விளங்குதா? சொல்யூஷன் எடுத்திருக்கி. இப்ப முதலாவது கேள்வி உங்களுக்கு என்ன கேட்கிறேன், மோர்பின் சல்பேட் அவர் எவ்வளவு எடுத்திருக்கி? 5 மில்லி லிட்டர் எடுத்தா சொல்லுங்க. 1 மில்லி லிட்டர் எடுத்தா எவ்வளவு எடுத்துப்பட்டிருக்கும்? 20 milligram. 20. 20 மில்லி அப்ப 5 மில்லி லிட்டர் எடுத்தா 100 மில்லிகிராம். 100 மில்லிகிராம். அப்ப அதை எங்களுக்கு சமன்பாடு போட்டு காணோம் மேலும். அப்ப டோஸ் ஈக்குவல் கன்சன்ட்ரேஷன் இன்டு வால்யூம். கன்சன்ட்ரேஷன் எவ்வளவு? 20 மில்லிகிராம் கீழே 1 மில்லி லிட்டர். கனவளவு எவ்வளவு? 5 மில்லி லிட்டர். மில்லி லிட்டர் மில்லி லிட்டர் வெட்டின எவ்வளவு வந்து 5 into 20 100 மில்லிகிராம். சொல்றேன் கிளியரா? ஆனா அவருக்கு எவ்வளவு எடுக்க சொன்னேன்? 5 5 milligram. அப்ப அவருக்கு ஓவர்டோஸ் ஆகிருக்குமா இல்லையா? ஓவர்டோஸ் ஆகிருக்கும், சரிதானே? இப்ப என்ன அடுத்த கேள்விண்டா, அவர் 5 மில்லிகிராம் எடுக்கணும்டா எத்தனை மில்லி லிட்டர் எடுக்கணும்? இப்ப பாருங்க, முத வால்யூமும் கன்சன்ட்ரேஷனும் தந்து டோஸை கேட்டு, இப்ப என்ன கேள்வி, டோஸையும் கன்சன்ட்ரேஷனையும் தந்து என்னத்தை கேட்கிற? வால்யூமை கேட்கிற. டோஸ் எங்களுக்கு தெரியும் 5 மில்லிகிராம் எடுக்கணும், கன்சன்ட்ரேஷன் கேள்வியிலே தந்திருக்கு. இப்ப கேட்கிற எவ்வளவு வால்யூம் எடுத்தா அவர் சரி என்று. அதான் அடுத்த கேள்வி பாருங்க, what volume should have been administered. அப்ப எவ்வளவு கனவளவு அட்மினிஸ்டர் பண்ணிருக்கணும், எடுத்திருக்கணும் கேட்கிற. 0.25. எப்படி கண்டீங்க கண்டுபிடிச்சு? அதே சமன்பாடு மாத்தினீங்க, வால்யூமுக்கு மாத்தின. அப்ப வால்யூம் சமன் Dose over concentration. டோஸ் ஓவர் கன்சன்ட்ரேஷன். டோஸ் எவ்வளவு எடுக்க சொல்றீங்க எங்களுக்கு? 5 milligram. 5 மில்லிகிராம். கன்சன்ட்ரேஷன் எவ்வளவு? 20 மில்லிகிராம் per மில்லிலிட்டர். மில்லிலிட்டர் மேலைக்கு வரும், ஆகும் கீழ் உள்ளது மேலைக்கு வரும், மில்லிலிட்டர் மேல வரும். 5 20ஆல பிரிச்சிங்கன்னா 1 கீழ் 4 அப்படின்னா 0.25 மில்லிலிட்டர். சரி ஆன்சர். ஓகே, இன்னொரு क्वेश्चंस இருக்கு, சரிங்களா? குயிக்கா செய்யுங்க பாப்போம். அதே மாதிரி அதே क्वेश्चन 2 தானா? தவறி எடுத்திருக்கி. அப்ப எவ்வளவு டோஸ் எடுத்திருக்கி முதலாவது, அடுத்தது எவ்வளவு வால்யூம் எடுக்கணும், சரியான டோஸ் எடுக்கிறது. கண்டுபிடிச்சீங்களா?
கண்டுபிடிச்சிட்டீங்களா? 0.08. 0.8. ஒன்னாவது எடுத்ததா? மிஸ்டேக்கன்ல எடுத்ததா? 200 மில்லிகிராம் தந்திருக்கு. என்ன சொல்ற? Amount மாத்தி கொடுத்துட்டேன். பாப்போம் என்ன கொஸ்டின் உண்டு. A parent accidentally give their 22 months old child a teaspoonful of ibuprofen drops. சரியா? drops கான்சென்ட்ரேஷன் தந்திருக்கு 50 milligram இருக்குதா 1.25 millilitersல. The correct dose for their child was 160 milligram. சரிதானே? அப்போ ஒரு டீஸ்பூன் ஃபுல் கொடுத்துறீங்கன்றது தந்திருக்கு. அவங்க நோட்லயும் தந்திருக்கு. ஒரு டீஸ்பூன் ஃபுல்ன்றது எவ்வளவு ஆகும்? 5 milliliters. 5 milliliter. அப்ப எவ்வளவு கொடுத்துருக்கு? கான்சென்ட்ரேஷனை என்ன செஞ்சா சரி? வால்யூமால பெருக்குனீங்கடா என்ன வரும்? ஸ்டார்ட்ல டோஸ் வரும். சரி, அப்ப இவ்வளவு டோஸ் அவன் கொடுத்திருக்கு. அவங்களோட கையால கொடுப்பட்டிருக்கு தவறுதலாம் 200 மில்லிகிராம். ஆனா எவ்வளவு கொடுக்க சொல்லிருக்கி? 160 மில்லிகிராம். அப்ப கேக்குற 160 மில்லிகிராம் கொடுக்கணும்டா எவ்வளவு வால்யூம் கொடுக்கணும்? வால்யூம்க்கு ஈக்குவேஷன் என்ன? டோஸ் ஓவர் கான்சென்ட்ரேஷன். அப்ப கண்டுபிடிச்சா எத்தனை மில்லிலிட்டர்ஸ் வருது? 4 மில்லிலிட்டர்ஸ் வருது. விளங்குதா இல்லாட்டி டவுட்டா? சார் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடுங்க. லாஸ்டா செஞ்ச கொஸ்டின் தானே? அப்ப ஆல்ரெடி அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஞாபகத்துல இருக்குதா? ஓ சார். டோஸ் ஈக்குவல் சொல்லுங்க என்ன? வால்யூம் இன்டு கான்சென்ட்ரேஷன். வால்யூம் இன்டு கான்சென்ட்ரேஷன். முதலாவது கேட்கிற என்னண்டா இந்த கேள்வினா பாருங்க, ஒரு டீஸ்பூன் ஃபுல் கொடுத்திருக்குதாம். அப்ப எத்தனை மில்லிலிட்டர் கொடுத்திருக்கு? 5 மில்லிலிட்டர் கொடுத்திருக்கு. அந்த டிராப்ட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவா? 50 மில்லி 1.25 மில்லிலிட்டர். அப்ப சொல்லுங்க 1.25 மில்லிலிட்டர்ல எத்தனை மில்லிகிராம் இருக்குமா? அத்தனை அர்த்தம். இப்ப இது கான்சென்ட்ரேஷன் என்ன? 1.25 மில்லிலிட்டர்ல எத்தனை மில்லிகிராம் இருக்குமா? 50. அப்ப சொல்லுங்க 5 மில்லிலிட்டர் கொடுத்தா அதுல எத்தனை மில்லிகிராம் இருந்திருக்கும்? ஐட்டன் டோஸ். இதை பெருக்க வேண்டியதுதான். விளங்குதா? மில்லிலிட்டரை கான்சென்ட்ரேஷனால பெருக்கினா வாரது என்ன? டோஸ். இங்க அதான் செஞ்சிருக்க பாருங்க. டோஸ் ஈக்குவல் டு வால்யூம் எத்தனை? 5 மில்லிலிட்டர். கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு? 50 மில்லிகிராம் ஓவர் 1.25. அதாவது இது அப்படியே தந்தது. கான்சென்ட்ரேஷன் நீங்க தந்தது அப்படியே போடுங்க. எத்தனை மில்லிலிட்டர் தந்திருக்குது அதையும் போட்டா உங்களுக்கு என்னத்தை காணலும்? டோஸ காணலும். இப்போ 1.25 1 5ல எத்தனை இருக்கு? 4. 1.25 1.25 2.5. 2.5 தானே, 2 தடவை இருக்கு 5ல. அப்ப டோட்டலா 4 இருக்கு. அப்ப 4 50ஆல பெருக்கினா சொல்லுங்க 200 மில்லிகிராம். 160 தான் கொடுக்க சொல்றீங்க. அவங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 200 மில்லிகிராம் கொடுத்திருக்கீங்க. இப்ப கேக்குற 160 கொடுக்கணும்டா எவ்வளவு மில்லிலிட்டர் கொடுக்கணும்? இப்ப டோஸ் தாராவங்க எவ்வளவு? 160 மில்லிகிராம் தான் டோஸ். அப்ப எவ்வளவு வால்யூம் கேக்குற? அப்ப வால்யூமை காண்றதுக்கு நாங்க ஈக்குவேஷன் படிச்சோம் என்ன? டோஸ் ஓவர் கான்சென்ட்ரேஷன். டோஸ் எவ்வளவு? 160. இத பிரிக்கணுமே என்னத்தால? கான்சென்ட்ரேஷன். சொல்லுங்க. 1.25. அது கீழே என்ன வரும்? 50. சரிதானே? இப்ப இத பிரிச்சா என்ன ஆன்சர் வந்து? மாத்தி எழுதிருக்கேன். 50 கீழ்
1.25 தானே கன்சன்ட்ரேஷன். ஓ 160 கீழ் 50, அதுக்கு கீழே தானே எவ்வளோ 1.25. இப்படி ஒன்று வந்தா என்ன செய்யணும் எங்களுக்கு? இது 1.25 மேலே கொண்டு போகும். அப்ப 160 தர 1.25 கீழே 50. அப்ப இந்த சைஃபரையும் வெட்டேன். இந்த 1.25 இந்த 5 வெட்டினா இങ്ങനെ 1 5ல 1.25 4. அப்ப கீழே மிச்சம் இருக்கிறது 4, மேல இருக்கிறது மிச்சம் 16. அப்ப இங்க 4 1 16ல 4 4. அந்த 4 தான் நீங்க எழுதிருக்கீங்க. சரியா? ஓகே. அப்ப இது மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கிற உங்களோட பாஸ் பேப்பர் புக்ல கொஞ்சம் தேடி செய்ய பாருங்க. ஓகேயா? சரிதானே? கொஞ்சம் பேர் லீவ் ஆகிட்டு சரிதானே இல்லையா? உங்களுக்கு மத்தது இந்த மண்டே ப்ராப்ளம் இல்லையா?